இந்த விர்ச்சுவல் ஒர்க் ஷாப்பும் நடத்திட்டு இருக்கோம். இந்த விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் வந்து ஒவ்வொரு மாசமும் இந்த மந்தோட எண்டில் பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் பற்றின ஒரு ஒர்க் ஷாப். வாட்ஸ்அப் இவ்வளோ நாள் நம்ம வந்து பொழுதுபோக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி கொண்டு போகிறது, அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் இருக்காங்க. அதனால நம்ம எப்படி க்ரோத்தை கொண்டு வர போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த இதில் வந்து நம்ம நாஃபா என்டெக் சொல்யூஷன்ஸ் உடைய ஃபவுண்டர் மிஸ்டர் இப்ராஹிம் சையத் அவர்கள் வந்து நமக்கு இது பற்றின ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி நமக்கு வழங்க இருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் நடைபெறும் இந்த பயிற்சியில வந்து எல்லாரும் டிஜிட்டல்ல மெம்பர்ஸா இருக்கிறவங்களும் கலந்துக்கங்க, கெஸ்டா இது பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்களும் கலந்துக்கங்க. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வேர்ல்டே வந்து டெக்ஸ் டிஜிட்டல் இல்லைன்னா வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு நம்ம இடத்துல இருந்துகிட்டே இந்த மாதிரியான விர்ச்சுவல் ஒர்க் ஷாப்லாம் அட்டன் பண்றது வந்து நமக்கு ஒரு சௌகரியமான விஷயம். நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில அந்த லைவ் ஒர்க் ஷாப்லையும் கலந்துக்கிறோம். நான் ராமநாதபுரத்தில் இருக்கேன். இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து அங்கே போய் கலந்துக்கிறோம், நிறைய டேக் அவேஸ் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் நம்ம ஏரியாவில் நடக்கும்போது நம்ம பகுதியில் இருந்துட்டே கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பையும் இது பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. சார் தேங்க்யூ சார். ஸோ virtual introduction ரொம்பவே அழகா கொடுத்தீங்க சார். ஸ்பீக்கர் இன்ட்ரோடக்ஷன் பை Mrs. Kaveri Kani, GBM Digital. எஸ் மேம். எஸ் மேம். எஸ் மேம், தேங்க்யூ மேம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப வரவேற்கிறேன் இப்ராஹிம் சையத் சார். ஃபர்ஸ்ட் மனசார சார் வெல்கம் சையத் சார். தேங்க்யூ. எங்க டிஜிட்டலுக்கு வந்து நீங்க இன்னைக்கு செஷன் கொடுக்க உடனே கேட்டோடனே கண்டிப்பா ஒரு செஷனுக்கு நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல வந்து எங்களுக்கு பண்ணி நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க சார். ஸோ இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு பிசிக்கல் டீம்லயும் நீங்க எங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கேட்டுக்கேன். ஸோ மெம்பர்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பி உங்களை எல்லாத்தையும் விர்ச்சுவலாகவும் மீட் பண்றதுல. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஒர்க் ஷாப் எடுக்க ஒரு சின்ன இன்ட்ரோ. சார் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம நண்பர் அவரு ஃபர்ஸ்ட் அவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இன் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், தென் பிஜிடிஎம்எம் படிச்சிருக்கிறாங்க. ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் டெவலப்மெண்ட், கிளையண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், ஸ்டடிங், ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, டீம் லீடர்ஷிப், பட்ஜெட்டிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி ஆடிட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சாருக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நஃபா இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில இருக்கிறாங்க. நஃபா என்டெக்னு சொல்லிட்டு சார் வந்து அதோட ஃபவுண்டரா இருந்து அதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவரோட 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லையும் பிசினஸ் டெவலப்மெண்ட்லையும் மார்க்கெட்டிங்லையும் தான். ஸோ நிறைய இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கிடையில இந்த மாதிரி வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து இந்த இன்ஃபோடெக்ல வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பண்றப்போ அவர் வந்து இதுல நல்லா எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. ஸோ நிறைய வந்து செஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நிறைய மெம்பர்ஸ்க்கு வந்து நிறைய இந்த மாதிரியான செஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ அவரை இன்னைக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். வெல்கம் சையத் சார். ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். Thank you. First of all, thank you, Kavirima, for giving us invite for this wonderful platform. என்னோட வாய்ஸ் ஆடிபிள் இருக்கா? எஸ் எஸ் சார். இட் இஸ் கிளியர் சார். கிளியர். தேங்க்யூ. இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒரு 10 வருஷமா நடந்துட்டு இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாடு எப்பவுமே ஒரு டெக்னாலஜியில ஒரு முன்னேற்றமான இதை ஒரு 10 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்பிரனர் செகண்ட் இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல செஷன் எடுத்துக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் காவேரி டோல் மீ தட் இந்த மாதிரி ஒரு செஷன் இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம தமிழ்ல இருக்கு இல்லையா, பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிற அந்த இது வந்து நாங்க பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நானும் காவேரி மேடமும் வேற ஒரு தளத்துல இதே நோக்கத்தோட பயணிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால இது சொன்ன உடனே சரி மேடம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க வந்தப்போ எனக்கு வந்து இங்கெல்லாம் பெரிய என்டர்பிரனர்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய நெட்வொர்க் கிட்டத்தட்ட ஒரு 64 பேர் கிட்டத்தட்ட
பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து தமிழ்நாட்டுல சைலண்டா ஒரு புரட்சி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும். இதோட கோஆர்டினேட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க மிஸ் சுதா மேடம்க்கு அவங்களுக்கும் ரொம்ப நன்றி மேடம். அந்த கன்வீனர்ஸ் எல்லாருக்கும் எனக்கு நன்றி. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கீங்க, ரொம்ப மிக்க சிறப்பு. மேடம் சொன்ன மாதிரி என்னோட சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெரிய பெரிய கார்பரேட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான், டாடா மோட்டார்ஸ், ஹீரோ, என்டிபிசி இந்த மாதிரி பெரிய ஏஜென்சிஸ்ல போயிட்டு நாங்கள் வந்து ஹவு டு இம்ப்ரூவ் தர் எஃபிஷியன்சி, எஃபிஷியன்சிங்கிறத வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து பெரிய கார்பரேட்டுக்கு மட்டுமே பண்ணிட்டு இருந்ததை வந்து ஏன் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சமூகமான எம்எஸ்சிபி சமூகத்துக்கு பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஏன் இந்த டெக்னாலஜி எடுத்துட்டு போய் அவங்களுக்கு நம்ம பெனிஃபிட் பண்ணக்கூடாதுங்கிற நோக்கத்தில் அனுப்பிக்கிட்டது தான் நான் 5N-Tech-ங்கிறது. இதில் வந்து நாங்கள் நிறைய சின்ன சின்ன ஸ்மார்ட்டான டூல்ஸை வந்து ஒரு சின்ன சின்ன சாஃப்ட்வேர் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நாங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு, எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ்க்கு, என்டர்பிரைஸ்க்கு கொடுக்கணும். கார்பரேட் மட்டுமே நம்மளோட டெக்னாலஜியில் பெனிஃபிட் ஆகக்கூடாது. இந்தியா சின்ன சின்ன என்டர்பிரைனர்ஸ், வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதிகமான ஒரு 10-20 பேர் மக்கள், ஒரு 50 பேர் மக்கள் வச்சிருக்கிற பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், அஃபோர்டபுளாக கொடுக்கணுங்கிற கான்செப்ட் தான் இதை நான் 5N-Tech-ங்கிற கம்பெனி ஆரம்பித்தோம். இது பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்டர் கோவிட் வந்து இது ஒரு பெரிய ஒரு இதாக வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணியிருக்கோம். லைக் நிறைய பேர் ஹைலைட் பண்ண மாதிரி வாட்ஸ்அப்புங்கிறது வந்து நம்ம வந்து பொதுவாக ஒரு ஒரு பொழுதுபோக்கு தளமாக, ஒரு நம்மளுடைய எண்ணங்களை பகிரக்கூடிய தளமாக தான் வந்து இது பல வருடங்களாக யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இட் ஹஸ் மேட் குட் ரெவல்யூஷன். நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து உடனே ஒரு மக்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், சொசைட்டி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், அதை கொண்டு ஒரு அவேர்னஸ் கொண்டு அதை கொண்டு அவேர்னஸ் ஆகி மக்கள் தன்னுடைய தொழில் முறைகளை மாற்றதா இருக்கட்டும், இல்லை தங்களுடைய பழக்கவழக்கங்களை மாற்றதா இருக்கட்டும், ஹெல்த்தை பற்றி ஒரு கான்சியஸ் அவேர்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கு. இது கிடந்த ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் சொல்லிட்டு. இப்போ உலகத்திலேயே வந்து அதிகமாக வாட்ஸ்அப் யார் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா இந்தியா தான் டாப் லீடிங் யூசர் இங்கே இருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஐ தாட் ஐல் ஷேர் ஆன் தட் திங். நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணலாமா மேடம்? எஸ் சார், பண்ணலாம் சார். எஸ். சார், எங்களுக்கு லாஸ்ட் ஸ்லைடு. யா. எஸ் சார். ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா? எஸ் சார், கிளியரா இருக்கு சார். ஓகே. ஸோ இதில் வந்து பேசிக்கலி வி யூஸ் இதில் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இது பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப்பில் வந்து எத்தனை பேர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 69-70 பேர் இருக்கும். ஹவு மெனி ஆஃப் யூர் யூசிங் வாட்ஸ்அப், அவேர் ஆஃப் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறீங்க? கேன் யூ ஜஸ்ட் ஹேவ் சம் ஹேண்ட் ரைஸ், யூ கேன் ஜஸ்ட் புட் இன் அ சாட் பாக்ஸ். நான் இதை கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் அது லெக்சரிங் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்தால், ஒரு ஹேண்ட்ஸ் அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மிக சிறப்பு. சிறப்பு. ஓகே, நைஸ். வெரி குட், வெரி குட். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. சூப்பர். ஓகே. ராம்கி, வெரி குட், நைஸ். ஓகே. வாட்ஸ்அப் பற்றி தெரியாதவங்க வந்து ஏன் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணணும்? ரெண்டு ஆக்சுவலி மெட்டா கம்பெனி, அதாவது முன்னாடி வாட்ஸ்அப்னு தனி கம்பெனி இருந்துச்சு. நவ் தட் ஹஸ் பீன் டேக்கன் ஓவர் பை மெட்டாங்கிறது வந்து ஃபேஸ்புக்கோட ஒரு பேரண்ட் கம்பெனி.
அது வந்து இப்போ எடுத்துருச்சு. வாட்ஸ்அப் எடுத்து வாட்ஸ்அப் வந்து பிஸ்னஸ்ன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஏன் போகணும், நார்மல் வாட்ஸ்அப்புக்கும் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புக்கு என்ன பெனிஃபிட்ங்கிறத பற்றி தான் அதிகமாக பேச போகிறாங்க. அது எப்படி நம்மளோட பிஸ்னஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பண்ண போகிறோம். ஓகே, கமிங் டு தி என்னோட ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரியுதா மேடம்? சார் நல்லா தெரியுது சார் ஃபுல்லா. ஓகே ஓகே, நான் எனக்கு Yes, இங்கே வீடியோஸ் இருக்கலாம். ஓகே சார். இதுல நல்லா வந்து தெளிவா தான் go சார் to the தெரியுது. I'll go to the basic features. நான் வந்து இதுல வந்து பேசிக் எஸ் சார். ஃபீச்சர்ஸ் போறேன். ஓகேங்களா? முதல்ல வந்து ஏன் வாட்ஸ்அப் பிசினஸ் யூஸ் பண்ணா, வாட்ஸ்அப் பிசினஸ்ல நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ற மாதிரி இங்கேயும் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் மூலமா நம்மள நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ், I'll talk about ஸ்டேட்டஸ் ஹியர். ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி யூ கேன் ஷேர் அபவுட் யுவர் ப்ராடக்ட், உங்களோட ஆஃபரை பற்றி, இல்லை உங்களோட வெப்சைட்டை ப்ரொமோஷன் பண்ணுறதோ, இல்லை உங்களோட வெப்பேஜை ப்ரொமோட் பண்ணுறதோ, இதுக்குண்டான ஒரு அருமையான டூலாக இருக்குது. முன்னாடி வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ ஃபோட்டோஸ் அண்ட் டெக்ஸ்ட் மட்டும் வைக்கிற மாதிரி, இப்போ வீடியோஸ் வைக்கிற மாதிரி வந்திருக்கு. வீடியோஸ் வந்து முன்னாடி 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ 1 மினிட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ யூ கேன் டாக் மோர் அபவுட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ ஆடியோவும் கொடுத்துட்டாங்க. ஆடியோ கொடுத்துருந்தாங்க. ஆடியோ ஸோ யூ கேன், ஏன்னா தமிழ் மட்டுமே பேசக்கூடிய மக்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, டைப் பண்ண தெரியாது சார், எனக்கு வீடியோ போட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஆடியோ மூலமா அவங்களோட ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். மூணாவது இப்போ வந்து லேட்டஸ்டா கொடுத்துருக்கிறது என்னன்னா, நீங்க உங்களோட ஸ்டேட்டஸை வந்து என்ன பண்ணலாம்டா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து யூ கேன் ஷோ இட் டு த அதர்ஸ் வேர் தே கேன் கீப் இட் ஸ்டேட்டஸ். அதாவது இப்போ நான் வந்து இப்போ காவேரி மேடம் அவங்க ப்ராடக்ட்டை வந்து நான் என்னோட குரூப்போட ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா, நான் அவங்கள்ட்ட இந்த முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, வீடியோ அனுப்புங்க மேடம், நான் என்னோட ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன் அப்படி சொல்லணும். இப்போ தேவையில்லை. நீங்க அட்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா ஒரு மென்ஷன் இருக்கும். ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வைக்கும் போது உங்களோட வீடியோவோ இல்ல போட்டோ வைக்கும் போது அட்டுங்கிற கீழே பாத்தீங்கன்னா அட்டுங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும். அதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் மென்ஷன் யுவர் மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி இந்த குரூப்ல போட்டோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் போயிடும். இந்த மாதிரி உங்களை வந்து மென்ஷன் பண்ணிக்க அந்த ஸ்டேட்டஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஆட் ஸ்டேட்டஸ் ஒன்று காமிக்கும். ஆட் ஸ்டேட்டஸ் காமிச்ச உடனே யூ கேன் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் அது மாறிடும். இது வந்து உங்களுடைய பியர் குரூப் இருக்கு இல்லையா, உங்களோட பியர் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட பிஸ்னஸை நீங்க ப்ரொமோட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜா வந்துருச்சு. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இப்போ ஸ்டேட்டஸ்ல கொடுத்துருக்க புது ஃபீச்சர். ஸோ இதை வந்து அதிகமாக நம்மள மாதிரி பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் இருக்காங்க, நம்மளோட ப்ராடக்ட் இல்லை நம்மளோட குரூப் மெம்பர்ஸோட ப்ராடக்ட்ஸையும் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக யூ கேன் யூஸ் இட். ஓகே, ரெண்டாவது வந்து இந்த ப்ராடக்ட் பார்த்த உடனே அவங்க வந்து கஸ்டமர் கேன் கிவ் அ ரெஸ்பான்ஸ் டு த கஸ்டமர். இது டீட்டெயில் இருக்கு, ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்க, இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்டிவா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வைக்கிறது. இது வந்து ஐ திங்க் எல்லாருமே வாட்ஸ்அப் பிஸ்னஸ், வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்க எல்லாருமே இது வைக்கிறோம். இது வந்து ஆனா இதுல சில முக்கியமான விஷயம் மாறி இருக்கிறது வந்து இந்த வாட் யூ கால் இந்த மென்ஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ ரீசெண்டாக they launched it. I think we should use it so that we promote our members business also. அவங்க நம்மளை ப்ரொமோட் பண்ணுவாங்க, நம்ம அவங்கள ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாங்கிறது தான் இந்த இதோட ஃபீச்சரோட. ஸோ திஸ் அபவுட் இட். அண்ட் செகண்ட் வந்து கேட்டலாக். இது வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ல மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர். கேட்டலாக் வேர் நீங்க வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணீங்க. இப்போ ரீசெண்டா ஐ திங்க் சம்படி நம்ம குரூப்ல கேட்கும்போது சொன்னாங்க, சார் எனக்கு வந்து குறைஞ்ச 4-5 ப்ராடக்ட் தான் வச்சிருக்கேன், எனக்கு வந்து நான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண முடியாது, எனக்கு வந்து ஒரு 30,000-50,000 நான் செலவு பண்ண முடியாது, அப்போ நான் என்ன எப்படி பிஸ்னஸ் பண்றது, இல்லை நான் வீட்டில் சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்றேன், எங்களுக்கு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் யூஸ் கேட்லாக்ங்கிற ஃபீச்சர் யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபீச்சரை வந்து அருமையா ஒரு ஐட்டம் ஆட் பண்ணிக்கலுங்க. ஐட்டம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு கேட்டகரி வைஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். I'll show you that, first I'll go through the features basically, then I'll show one by one எப்படி அது யூஸ் பண்ணலாங்கிறது நான் வந்து மேபி ஹேண்ட்ஸ் அவுட் ட்ரைனிங் கூட நான் கொடுக்குறேன். ஸோ கேட்லாங்கிற ஃபீச்சர் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஃபீச்சர்.
இது எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? எனி கேன் யூ ரைஸ் ஹேண்ட்ஸ் ஆர் யூ கேன் ஜஸ்ட் சாட் புட் இன் சாட் பாக்ஸ். கேட்லாங்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க. இது வந்து ஒரு ஒரு கஸ்டமருக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட்டை பத்தி ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ப்ராடக்டோட நல்ல ஃபோட்டோ, ஒரு நல்ல அட்மின் டிஸ்கிரிப்ஷன், அதோட ப்ரைஸ் என்ன, என்ன ஆஃபர் கொடுக்குறேன் அப்படிங்கிறது, அது எல்லாமே கொடுத்துட்டு அதுக்குண்டான லிங்க் தே கேன் டைரக்ட்லி யூனோ பிளேஸ் ஆர்டர் வித் யூ. ஸோ அங்கே போயிட்டு அவங்க ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துட்டாங்கன்னா, ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுற மாதிரி, எப்படி வெப்சைட்டில் போனால் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வருமோ அதே மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். யூ கேன் கோ அண்ட் செக் இட் அப் அண்ட் யூ கேன் ஆஸ் ஃபார் உங்களோட பேமெண்ட் லிங்க் அனுப்பிச்சு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், ஒரு ரொம்ப லோ காஸ்ட், ஆல்மோஸ்ட் 0 காஸ்ட்ல வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கு. திஸ் இஸ் நம்பர் 2. Then we have a feature called quick replace. Quick replaceங்கிறது என்னன்னா, this is basically சின்ன சின்ன ஆட்டோமேஷன். நம்ம பிஸ்னஸ் பண்றவங்க அதிகமான மக்கள் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்டான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி. உதாரணத்துக்கு உங்களோட பேமெண்ட் லிங்க், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க சார், அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்புங்க சார், இல்லை என்னோட இந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் அனுப்புங்க சார், இல்லை இந்த ப்ராடக்டோட வீடியோ அனுப்புங்க. இந்த மாதிரி ஒரு ரெகுலர் எஃப்ஏக்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, பிஸ்னஸ்ல எஃப்ஏக்யூன்னு ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின். அதுக்குண்டான விஷயங்களை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க குயிக் ரிப்ளைஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு யூ கேன் ஈஸிலி send you can communicate with your customers and thereby you saves your time as well as எவ்வளோ குயிக்காக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ குயிக்காக கஸ்டமர்ஸ் வந்து கன்வின்ஸ் ஆவாங்க. they feel that we are they are being cared for அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறது வந்து ஆன்சர் பண்றாங்க, நம்ம கேர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேல்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுங்க, குயிக் ரிப்ளைஸ்ங்கிறது ஒன்று. மூணாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து லேபிள்ஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனு. இதையும் வந்து நம்மள மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்றாங்க கேட்டகரைஸ் வைஸ் பிரிச்சுக்கிறதுக்காக, என்னோட ப்ராடக்ட் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மசாலா ஐட்டம் பண்றேன், இல்லை என்னுடைய ஒரு கிளாத் பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ டிஷர்ட் பண்றேன், டிஷர்ட் கேட்டகரி. அவங்கெல்லாம் வந்து என்னோட ப்ராடக்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட், கார் ப்ராடக்ட் இருக்கு, கார் ப்ராடக்ட் கேட்டகரி வச்சிருப்பேன். அதே மாதிரி என்கொயரி யார் யார் என்கொயரி பண்றாங்க, யார் ஃபாலோ பண்ணணும், யார் பேமெண்ட் ஃபாலோ பண்ணணும் இருக்காங்க, இவங்களாம் இருக்கு. யார் யாரெல்லாம் என்கொயரி பண்ணிக்காங்கன்னு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கு, அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கு, பேமெண்ட் கலெக்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. இந்த மாதிரி லேபிள்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப யூஸ் பண்றேன். இது வந்து நம்ம நார்மலா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நார்மலா என்னோட கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரி என்கொயரி வந்தாங்கன்னா அவங்கள ஒரு குரூப்ல போட்டுருவேன். ஓகே, குரூப்ல இருக்கும். இந்த குரூப்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா, என்னுடைய கஸ்டமர்ஸ் என்னோட காம்படிட்டர் கூட அந்த குரூப்ல இருக்கலாம். ஸோ என்னோட கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன் வில் கோ டு தி என்னோட காம்படிட்டர் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். இப்போ நிறைய டூல்ஸ் வந்துடுச்சு. ஸோ அந்த குரூப்ல இருக்க கான்டாக்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தே கேன் அப்ரோச் ஆர் கிராஸ் செல் ஆர் தே கேன் கன்வெர்ட் அவர் கஸ்டமர்ஸ் ஆஸ் தேர் கஸ்டமர்ஸ். இந்த பாசிபிலிட்டி இருக்கிறதுனால ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் குரூப் அன்டில் அது இட் இஸ் லைக் நம்ம கம்யூனிட்டி மாதிரி இருந்ததானா கம்யூனிட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களோட பிஸ்னஸ் கஸ்டமர்ஸை seriously I recommend start using group, லேபிள் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா, லேபிள் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்க இந்த பர்டிகுலர் குரூப்பா இருப்பாங்க, மற்றவங்க யாருமே அந்த குரூப் யார் இருக்காங்கன்னு பார்க்க முடியாது. ஸோ லேபிள்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஃபங்க்ஷன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். இது மூணாவது. நாலாவது வந்து when I build a community, இப்போ வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் என்னோட ஆஃபர்ஸ் பத்தி நான் அடிக்கடி அனுப்பணும் அப்படின்னா, அவங்கள வந்து சேனல்ஸ்ங்கிற ஒரு கொண்டு வந்துருக்காங்க. நம்ம எப்படி யூடியூப் ஒரு சேனல் வைக்கிறோமோ, கிட்டத்தட்ட மெட்டா அதாவது வாட்ஸ்அப் வந்து ஒரு சேனல்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. வேர் ஐ கேன் கீப் போஸ்டிங் அப்டேட் அபவுட் மை ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கு, என்னோட டிப்ஸ் கொடுக்கணும், என்னோட வீடியோஸை வந்து என்னோட யூடியூப் வீடியோஸை ஃபாலோ பண்ண வைக்கணும், அந்த சேனலை நான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா
நான் வந்து இந்த சேனல்ஸ்ங்கிற இதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நான் என்னோட சேனல் இருக்கு, வேர் ஐ டாக் அபவுட் ஒன்லி அபவுட் தி டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஃபீச்சர் டெக்னாலஜி வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு, டெக்னிக்கல் டிப்ஸ் இருக்கு, அதை மட்டும் நான் பேசுவேன். ஸோ இதுக்கு என்னோட பிஸ்னஸ்க்கு என்னோட இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், வேர் கீப் பீப்புள் கமெண்ட் கெயின் த நாலேஜ். அதை பேஸ் பண்ணி when they gain knowledge obviously they ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அது ட்ரஸ்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம ப்ராடக்ட்டை அதிகமாக ஈஸியாக சேல் பண்ண முடியும். ஸோ இது ஒரு 4வது ஃபீச்சராக இருக்கு. அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி. ஐ திங்க் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். கம்யூனிட்டி வந்து என்னன்னா குரூப்போட இது அட்வான்ஸ் வெர்ஷனாக இருக்கு. அதாவது குரூப்போட நான் வந்து ஐலோஸ் காலேஜ் சூப்பர் குரூப் அட்மின் சூப்பர் அட்மின் மாதிரி இது வந்து 4-5 குரூப் இருக்கு. நான் 4-5 குரூப்புக்கு நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு கம்யூனிட்டிக்குள்ள அந்த குரூப்ல கொண்டு வந்துடுறேன். ஸோ நான் கம்யூனிட்டிக்கு போஸ்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த குரூப்புக்கு போயிடும். ஸோ இது ஒன்று. 2வது, இந்த குரூப்ல இருக்கிறவங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அடுத்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு மேல மாஸ்டர் குரூப் கிரியேட் பண்றது தான் கம்யூனிட்டி. திஸ் ரியலி உங்களோட இண்டிவிஜுவல் ஆட் பண்ணிக்கலாம். குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச இண்டிவிஜுவல்ஸையும் நீங்க கம்யூனிட்டி வச்சு. ஸோ சிங்கிள் போஸ்டிங்ல வந்து யூ கேன் ரீச் மெனி பீப்புள், நாட் லிமிடெட் டு தி பர்டிகுலர் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஒரு 1024 பேருக்கு மேல குரூப்ல நீங்க போட முடியாது. நீங்க அதை விட அதிகமான மக்கள் ரீச் பண்ணணும், ப்ராடர் பேஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் தி கம்யூனிட்டிங்கிற ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் திஸ் அபவுட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ. ஏஐ வந்து வாட்ஸ்அப்ல என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏஐஸ் எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஏஐ தான் ஃபியூச்சர். ஒன் ஆஃப் தி எப்படி நமக்கு சோஷியல் மீடியா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சதோ, ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்துச்சோ, அது மாதிரி நெக்ஸ்ட் ரூல் பண்ண போகிறது ஏஐ தான் இருக்கும். ஸோ இது பிகினிங் ஸ்டேஜில் இருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ தனக்காக ஒரு ஏஐ டூல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி திஸ் இஸ் அபவுட் ஏஐ. நான் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? டூல்ஸ்ல மெட்டால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று வந்து மெட்டால வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெட்டா ஏஐன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, விச் ஹெல்ப்ஸ் யூ டு ஜென்ரேட் போஸ்டர்ஸ் ஃபார் யூ. ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனியாக போய் ஒரு டூல் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. மெட்டா ஏஐல சொல்லி இதான் என்ன ப்ராடக்ட் போஸ்டர் கொடுத்தோம்னா கொடுத்துரும். ஓகே, இட் மே நாட் பி தி பர்ஃபெக்ட், ஒரு நீங்கள் ஐடியலாக இருக்கிறது இருக்காது, பட் ரீசனபிளி குட் இது பண்ணது, ஒர்க் பண்ணது. சின்ன சின்ன ப்ரோசஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியுது ப்ராடக்ட்டுக்கு உண்டானது. அது எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டான ப்ராடக்ட் வரும். அது நம்பர் 1. அதே மாதிரி ஐ வில் கிவ் சம் மோர் ஏஐ டூல்ஸோட நான் நம்பர்ஸும் கொடுக்குறேன். You can ask questions and you can get clarifications about this. So this is the thing which I'm going to cover on this basic thing. Any doubts on this, sir? Solunga. Then I'll go to the practical session of it one by one. How to use it. கொஞ்சம் இன்ட்ராக்டிவ் எடுத்துட்டு போனா, the more the questions ask, the better is for me. நான் வந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். Can we go that way, ma'am? Kaveri, ma'am? சார் ஆக்சுவலா வந்து நான் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் வந்து லாஸ்ட்ல தான் வச்சிருக்கோம். பட் நீங்க செஷன் என்ன நிறைய பேருக்கு அந்த ஃப்ளோ வந்து இதாயிரும், ஸ்ட்ரக் ஆயிரும். சோ நீங்க செஷன் வந்து ரொம்ப புரியுது சார், நல்லா தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் சோ உங்களுக்கு டவுட்னா வந்து நீங்க மெம்பர்ஸ் நீங்க ஏதாவது ஒரு கிளாரிபிகேஷன் வேணும்னா அந்த இடத்துல நிறுத்தி நீங்க கேளுங்க, எல்லாருக்குமே அக்சஸ் இருக்கு. அதர்வைஸ் நம்ம லாஸ்ட் வந்து அந்த क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன் வந்து கண்டிப்பா இருக்கு சார், அது நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. So நான் வந்து I was trying to share mobile screen, but unfortunately Zoom is not allowing to share WhatsApp screen வந்து ஷேர் பண்ண அலோ பண்ண மாட்டேங்குது. So I was trying to share my WhatsApp, என்னோட லேப்டாப்ல இருக்க வாட்ஸ்அப்பை நான் வந்து ஷேர் பண்ண போறேன். இதுல வந்து ஜென்ரலா வந்து வாட் வி டூ இஸ், when you go to settings, நான் வந்து ஜென்ரலி people எத்தனை பேர் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க?
அதான் மேம். எனி ஐடியா? எல்லாருமே யூஸ் பண்றோம் இல்லையா வாட்ஸ்அப் பிசினஸ்? ஓகே ஓகே. நாட் யூசிங். ஓகே லிச் மேம். இல்ல. ஓகே. இன்ட்ராக்ட் இன் இங்கிலீஷ். ஓ. சூப்பர் சூப்பர். ஓ நிறைய பேர். சர்ப்ரைசிங். ஏன் வாட்ஸ்அப் பிசினஸ் ஏன் யூஸ் பண்ணல? நவ் யூ saw the features of it. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே கிரேட். ஓகே. வாட்ஸ்அப் பிசினஸ் யூஸ் பண்றாங்களுக்கு ஒரு பேசிக்கான அந்த இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை எப்படிலாம் வந்து ஒரு பிசினஸ்ல கொடுக்க முடியும், ஒரு அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓ யூ டோன்ட் ஹவ் டு யூஸ் இட். ஓகே நோ ப்ராப்ளம். கனெக்ட் பண்ணுங்க. யூனோ கேன் ஆல்வேஸ் ஷேர். ஐ வில் ட்ரை டு யூனோ டூ மோஸ்ட்லி நான் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த இந்த லெக்சர் எடுக்கிற மாதிரி எது வர்றது எனக்கு ஐ வில் நாட் வெரி கம்ஃபர்டபுள் இன் டூயிங் தட். ஸோ இது பண்ணுங்க. ஐ டாக் அபவுட் பிஸ்னஸ் டூல்ஸ் ஒன் பை ஒன்னா போயிடுறேன் நான். ஓகேங்களா? ஸ்டேட்டஸ் எல்லாருக்கும் தெரியும், ஸ்டேட்டஸ் வைக்கிறது எப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் நாட் டேக் மச் ஆன் திஸ் பிகாஸ் தட் இஸ் எவ்ரிபடி என்டர்டைன்மெண்ட்காக எதுக்கோ பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து இந்த பிஸ்னஸ் டூல்ஸ். பிஸ்னஸ் டூல்ஸ்ல முக்கியமான விஷயம் வந்து 3 விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் இதுல. உங்களோட ப்ரொஃபைல். உங்களோட ப்ரொஃபைல் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுடைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுல ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் வரல அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் சரியா நீங்க ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். ஒன்று வந்து உங்களுடைய பிக்சர் சரியா வைக்கணும், உங்களோட பிஸ்னஸ் நேம் வைக்கணும், உங்களுடைய நம்பரு, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்றீங்க, ஏன்னா உங்களோட வெப்சைட் அட்ரஸோ இல்லை உங்களுடைய ஈவன் உங்களுடைய ஃபேஸ்புக்கோட அக்கௌண்ட்டோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை ஏன்னோ உங்களோட வெப்சைட்டோ ஏதோ ஒரு வெப்சைட்டோட லிங்க் அண்ட் உங்களுடைய ஹவர்ஸ் செட் பண்ணிக்கங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்க சொல்லலாம். ஓகே. இதுல முக்கியமா வந்து 2 விஷயங்கள் பண்ணணும். இந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ்ல 2 விஷயங்கள் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ஃபுல் இது வந்து ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து கஸ்டமர் கேர் இன்ஃபர்மேஷன் ஒன்று இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதே மாதிரி கிரேவியன்ஸ் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன். இது ரெண்டையும் வந்து நீங்க கம்பல்சரி நீங்க ஃபில் பண்ணாதான் உங்களை வந்து கேட்லாக் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். உங்களோட ப்ராடக்ட்ஸோட கேட்லாக் கிரியேட் பண்றதுக்கு திஸ் வில் அலோவ். அதர்வைஸ் இட் வில் நாட் அலோவ் யூ டு ஓப்பன் அ கேட்லாக். ஸோ இந்த கேட்லாக் இந்த ஃபீச்சர் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நீங்க அந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைல் பர்ஃபெக்டா பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ இது முக்கியமான விஷயம். கஸ்டமர் கேர் அண்ட் கிரேவியன்ஸ் நம்பர். ஏதாச்சும் குறைகள் இருந்தால் சொல்றதுக்கு உண்டான அவங்களுடைய பேரு, அவங்களுடைய ஃபோன் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ எதை ஒன்று கொடுக்கணும். ஓகே ஓகே. ஸோ அண்ட் கேட்லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எப்பவுமே டிஃபால்ட் 2 காமிக்கும். ஒன்று வந்து ஆட் நியூ ஐட்டம், இன்னொன்று வந்து ஆட் நியூ கலெக்ஷன். ஆட் நியூ ஐட்டம் இஸ் வேர் இது கலெக்ஷன்ங்கிறது வந்து யூ கேன் ஜஸ்ட் சே இட்ஸ் எ கேட்டகரி. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டிஷர்ட் பண்றேங்கிறது வந்து ஒரு ஐட்டம். ஓகேங்களா? மென்ஸ் டிஷர்ட்டுங்கிறது வந்து ஒரு கேட்டகரி. அந்த நான் ரவுண்ட் நெக்காக இருக்கலாம், வி நெக்காக இருக்கலாம், இல்லை போலோ டிஷர்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் யூனோ வி ஹாவ் வேரியஸ் திங்ஸ் லைக் தட். இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரோபாட்ஸுங்கிறது என்னோட கேட்டகரி. அது கீழே வந்து வாட்ஸ்அப் சென்டர், ஆன்லைன் வாட்ஸ்அப் பிளாஸ்டர், இந்த மாதிரி ஐ ஹாவ் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ். ஒரு 6-5 ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் இன் திஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் இந்த ஆட் நியூ டேப்ல போனீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் ஷோ யூ தி ஆட் இமேஜ். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். ஈவன் யூ கேன் ஆட் யுவர் வீடியோஸ் ஹியர். ஓகே. ஃபோட்டோவோ வீடியோஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபோட்டோவோ வீடியோவோ ஏதோ ஒன்று கேட்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா? ஒரு நேம் கொடுத்துக்கங்க.
அதுக்குண்டான ப்ரைஸை கொடுங்க. சேல் ப்ரைஸ் அதாவது வந்து ப்ரைஸ் வந்து நார்மல் ப்ரைஸு, சேல் ப்ரைஸு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் ஒன்று எழுதிக்க. இதை பற்றி டீட்டெயில் பார்க்கணும் உங்களோட. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு அருமையான மசாலா ஐட்டம் பண்ணியிருக்கேன், சிக்கன் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ண, இல்லை பிரியாணி மசாலா பண்ண அதை எப்படி யூஸ் பண்ணுறது, யூடியூப் லிங்க் போட்டுக்கலாம், இல்லை வெப்சைட் இருக்குன்னா அது போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஐட்டம் கோடு போட்டுக்கலாம். கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், இது கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் மோஸ்ட்லி. என்னோடலாம் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்ங்கிறதுனால ஐ ஆல்வேஸ் யூஸ் நாட் அப்ளிகபிள் போடுவேன். இப்போ உங்களோட ப்ராடக்ட்ஸ் மாற்ற இருக்குன்னா இந்தியாங்கிற வந்து நீங்கள் கட்டாயம் போடணும். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்க்கப்படும். இது பார்த்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஷோ யூ திஸ். அப்போ நான் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். இந்த காலம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடும். வேர் ஐ சே இட்ஸ் ஆல்வேஸ் இட் ஷோ இஸ் ஆப்ஷனல் காமிக்கும். அந்த ஆப்ஷனல் ஐ ஜென்ரலி அவாய்ட். நான் தேவைப்பட்டா நான் அங்கேயே எழுதிக்குவேன். லிங்க்ல இப்போ பர்ச்சேஸ் லிங்க் வேணும் அப்படின்னா நான் போட்டுக்கலாம், இங்கே பர்ச்சேஸ் லிங்க் போட்டுக்கலாம். போட்டுட்டு சேவ் ப்ரெஸ் சேவ் அப்படிங்க கிளிக் பண்ண உடனே வந்து என்ன பண்ணணும்னா என்ன லோட் ஆகிட்டு, ஓகே லோட் ஆகிடும். பட் இட் வில் நாட் ஷோ மீ இன் எனக்கு இங்கே காமிக்காது. என்னோட ஐட்டம் இங்கே பாருங்க, A8 ஒன்று காமிச்சிருக்கேன்னா எடுத்து ஆட் பண்ணிட்டேன். நான் இங்கேருந்து பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா A8 வந்து இங்கே காமிக்காது. ஷோ இன் ஆல் ஐட்டம்ஸில் காமிக்கும். பட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரீன், ஒரு கிளாக் டிக் ஆகிற மாதிரி ஒரு இது காமிக்கும். மீன்ஸ் இட் வில் கோ டு தி மெட்டா அவங்களோட இதுக்கு போய் அங்கே போயிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து என்ன பண்ண முடியும். இட் கேன் ஷோ இட் வில் ஒர்க் ஆன் திஸ். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நான் போட்டிருந்தேன், அப்ரூவல் ஆகலை. ஸோ அதனால இங்கே ரெட் மார்க் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்லாம் அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இட் வில் ஷோ இந்த ஸ்க்ரீன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை வந்து ஐட்டம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வாட் ஐ டூ இஸ் ஐ கோ டு தி ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னொரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு என்னென்ன ஐட்டம், A8ங்கிற ஐட்டம், ஓகேங்களா, பர்ப்ளெக்ஸ்ங்கிற ஐட்டம், இந்த மாதிரி என்னோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நான் வந்து ஐ கேன் சேவ் பண்ணிட்டு சேவ் பண்ணி. ஸோ புதுசாக ஒரு கலெக்ஷன் வந்துடும். இங்கே பாருங்க, ஏன்னு ஒரு கேட்டகரி வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு யூ கேன் கிரியேட் அ ப்ராடக்ட். நீங்கள் 2-3 கேட்லாக் போஸ்டர்ஸ் போடலாம். போஸ்டர்ஸ் போடல முக்கால்வாசி ஐ சஜஸ்ட் ஹாவ் அ நல்ல ஃபோக்கஸான ப்ராடக்ட் கொடுங்க. ப்ராடக்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேக்ரவுண்டில் ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. ரொம்ப ஜக்லிங்கான வேர்ட்ஸோ நிறைய மெசேஜஸோ அதில் போடாதீங்க. என்னங்கிறது வந்து ரொம்ப கிளியராக சிங்கிள் ஷாட்டில் பார்த்து டக்குன்னு புரியுற மாதிரி மண்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர்ஸ் போடுங்க. அது பார்த்த உடனே நம்ம கஸ்டமருக்கு ஒரு ஒரு அப்பீல் கொடுக்கணும். உடனே வந்து அவங்க பை பண்ணி வாங்க போகணும். அந்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இருக்காது. பர்ப்ளெக்சிட்டிங்கிற A8 மட்டும்தான். அதுக்குண்டான லைசன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான். இது என்ன பண்ண போகுதுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் எழுதிருப்பேன். எதுவுமே இருக்காது. அதை பற்றி ஒரு வீடியோ, ரெண்டு இமேஜ் ஒரு வீடியோ வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூ கேன் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணீங்கன்னா மக்களுக்கு புரியாது, அப்பியரன்ஸ் போயிடும். ஸோ ஐ ஆல்வேஸ் இன்சிஸ்ட் ஆன் டூயிங் தட் சிம்பிள் திஸ் திங். ஸோ இந்த கேட்லாங்கிற ஃபீச்சர் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கேட்லாக் ஃபீச்சர்ஸ் நான் வந்து எதுக்கு சார் வச்சுக்கணும்? ஓகே, என்னோட ப்ராடக்ட் பற்றி மக்களுக்கு தெரியும் அப்படின்னா நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா,
கேட்லாக்ங்கிற வந்து நான் கேட்லாக் வச்சுட்டு ஆல்வேஸ் இப்போ என்னோட ப்ராடக்ட் இப்போ இந்த வாட்ஸ்அப் சென்டருக்கு ப்ராடக்ட் கொடுக்கணும், சேல் பண்ணணும், நான் இதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நான் திரும்பி ஒவ்வொரு வாட்டியும் போஸ்ட் எழுதி என்னோட ப்ரைஸ் என்ன, நான் என்ன கொடுக்க போறேன்னு தெரியல. ஒரு வாட்டி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். கிரியேட் பட்டன் கால்டு ஷேருங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே சென்ட் ப்ராடக்ட்னு கேட்கும், இல்லை காப்பி த லிங்க்னு சொல்லி கேட்கும். ஓகே, நான் சென்ட் ப்ராடக்ட் கொடுத்தேன்னா யாருக்கு அனுப்பணுமோ அந்த அவங்களுடைய இது காமிச்சிடும், நம்பர் காமிச்சிடும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஆசிஃபுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு என்னோட ப்ராடக்ட் பற்றி போயிடுச்சு. நான் அவங்களுக்கு திரும்பி திரும்பி அனுப்பணுங்கிறத அவசியம் இல்லை. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ராடக்ட் பார்த்துட்டாங்க. இப்போ கஸ்டமர் கேட்குறாங்க, சார் இந்த ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில் அனுப்புங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, உங்கள் போஸ்டர்ஸ் இருக்கு, உங்களோட ப்ராடக்ட்ல கண்டென்ட் இருக்கு, எல்லாமே வந்துருச்சு. அவங்க அனுப்பிச்சிட்டீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளிக் பண்ணுவாங்க, வியூ பண்ணுவாங்க. வியூ பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு நான் என்ன போஸ்டர்ஸ் எடுத்திருக்கேன், அதை பற்றி என்ன சொல்லியிருக்கேன், அதை எப்படி வாங்குறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுடைய கார்ட்ல அது ஆட் ஆயிடும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மேலே அந்த சிம்பிள் இருக்கும், கீழே ஆட் கார்ட்னு ஒரு பட்டன் உங்களுக்கு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா they can buy the product. கிளிக் அது அவங்க பட் கார்டு கொடுத்த உடனே ஆசிஃபா, இஃப் யூ ஆர் ஆன்லைன் கேன் யூ ஜஸ்ட் இது ஆட் டு கார்ட் கொடுக்க முடியுமா? ஸோ எப்படி அவங்களுக்கு நம்ம காமிக்கிறது நான் காமிச்சிடுறேன். ஆர் அவைலபிள்? ஆமா சார். நீங்க வந்து ப்ராடக்ட் ஜஸ்ட் ஒரு ஆட் டு கார்ட் கொடுத்து நீங்க எனக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்களேன். வியூ கேட்லாக்னு இருக்கு. நம்ம கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணியாச்சு சார். வியூ கேட்லாக் கீழே வந்தீங்கன்னா ஆட் டு கார்ட் இருக்கா? ஆட் டு கார்ட் இருக்கு சார். ஆமா, கிளிக் பண்ணுங்க. பிளேஸ் ஆர்டர் இருக்கு சார். பிளேஸ் ஆர்டர் கொடுங்க. கொடுத்துட்டேன் சார். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நீங்க ஸ்க்ரீன் பாக்குறீங்க, அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்னோட ப்ராடக்ட்ல அனுப்பிச்சிட்டு அவங்க ப்ராடக்ட்டை பார்த்தாங்க, பிடிச்சி போச்சு, ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சிம்பிள். ஸோ திஸ் இஸ் தி பவர் ஆஃப் தி கேட்லாக். ஓகேவா? ஒன்று வந்து நம்ம அடிக்கடி பண்ற காரியம், அந்த போட்டோ எழுதி அதை பத்தி பேசி அதை பத்தி வீடியோ போட்டு இங்க இருக்குன்னு தேடி கேலரியில போய் தேடி பார்த்து பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கிரியேட் அ கேட்லாக் ஆஃப் ஆல் யுவர் ப்ராடக்ட்ஸ், ஜஸ்ட் கிவ் த டீடைல்ஸ். அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, போட்டாங்க. இப்போ நான் போயிட்டு இங்கே ஆர்டர் போட்ட உடனே நான் என்ன பண்ணேன், வியூ ரிசீவ்ட் கார்ட் போனேன்னா என்னோட கார்ட்டில் போனேன்னா தெரியும். இங்கே பாருங்க, இங்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் என்னோட கார்ட்டில் போனேன்னா அங்கே தெரியும், எனக்கு ப்ராடக்ட்ல தெரியும். ஸோ இதுதான் பியூட்டி ஆஃப் திஸ் சின்ன ஆட்டோமேஷன். உங்களுடைய வெப்சைட் இல்லாமல் கஸ்டமருக்கு உங்களோட ப்ராடக்ட் பற்றி சொல்லி ஒரு ஆர்டர் வாங்குறதுக்கு உண்டான ஒரு மிக சிறப்பான ஒரு ஃபீச்சர் வந்து கேட்டலாக்ங்கிறது. ஹோப் இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் இது பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னா they can give a claps or raise the hands. So I know that this features is really help the business. Okay. ஓகே சார், இது வந்து என்னுடைய எக்ஸிஸ்டிங் கிளையண்ட்டுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன், கேட்லாக் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து இதை வந்து எப்படி சார் நான் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு 50-100 கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மாசத்துக்கு 20-30 நம்பர் ஆர்டர் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு இது பத்தாது சார், பிஸ்னஸ் பெருசாகணும் அப்படின்னா சப்ளை வந்து அட்வர்டைசிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஓகே, இது வந்து இது பண்ணது வந்து ஃப்ரீ, இது வந்து பெய்டு. அதாவது நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஃபேஸ்புக் மூலமா என்ன பண்ணுன்னா அந்த போயிட்டு உங்களோட ப்ராடக்டை வந்து விற்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் வேணும், யார் உங்க பட்ஜெட் என்ன, உங்களோட டார்கெட் கிளையன்ஸ் என்ன, இது எல்லாமே நீங்க இங்க செட் பண்ணிட்டு இப்போ பாருங்க, டெய்லி வந்து ஒரு 200 ரூபா ஸ்பெண்ட் பண்ணனா எத்தனை பேர் கொண்டு போறான்? கிட்டத்தட்ட 7000 2000 மக்களுக்கு அவன் கொண்டு போறான்.
அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. குறைஞ்சபட்சம் 8லேருந்து 22 ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட்ஸ் பண்றாப்ல. ஸோ ஒரு 200 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 20 ரிப்ளை வருது. அதை வந்து ஒரு 10 கன்வெர்ட் ஆனா கூட இட்ஸ் ரியலி ஒர்த் ஸ்பெண்டிங் திஸ் மணி. ஓகே. ஸோ நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஆட் கொடுக்கறது ரொம்ப 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 சுலபமாயிடுச்சு இப்போ. ஏன்னா நான் ஏற்கனவே கேட்லாக் கிரியேட் பண்ணி வச்சுக்கேன். என்னோட எல்லா ப்ராடக்டோட கேட்லாக் இங்கே இருக்கு. எந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும், எது பண்ணணும், என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் பண்ணணும், எல்லாமே இங்கே வந்து ஐ கேன் டூ இட். ஓகே. பீப்புள் வாண்ட் டு ட்ரை திஸ் ஆட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பட் அட்லீஸ்ட் யூ ட்ரை ஒரு 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 நாளைக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கோ யூ ஜஸ்ட் ட்ரை இட் வித் ஒரு மினிமம் பட்ஜெட்டில், ஏதோ ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஹவ் இட் வாட்ஸுங்கிறது. பிகாஸ் சில பேருக்கு அந்த வர கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப லாயல் கஸ்டமர்ஸ், ரொம்ப பெரிய பேஸ்லாம் கொடுத்துருக்கு. பட் ஐ வில் நாட் சே இட் இஸ் ஆல்வேஸ் அ சக்ஸஸ். பட் ஏன்னோ ஒரு 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 உங்களுடைய சர்க்கிளை தாண்டி ஒரு பெரிய சர்க்கிள் போகிறதுக்கு ஒரு ஒரு மிக 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 முக்கியமான ஒரு டூலாக இருக்கு இது வந்து ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ரெண்டுலையுமே நீங்கள் வந்து அது பண்ண முடியும் போட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்க. பட் யூஸ் இட் வித் காஷன். ஓகே, அட் யுவர் ஓன் ரிஸ்க். இரண்டாவது, மூன்றாவது முக்கியமானது வந்து குயிக் ரிப்ளைஸ். குயிக் ரிப்ளைஸுங்கிறத என்னுடைய முக்கியமான ஆட்டோமேஷன் டூல் சொல்லுவேன். இந்த ஆட்டோமேஷன் டூலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்போ என்னுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி, ரிவ்யூக்கு பற்றி, எனக்கு நான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் வாங்கிட்டாங்க, பர்ச்சேஸ் பண்ணி பிறகு ஒரு வாரம் கழிச்சு நான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூஸ் அனுப்புவேன். என்னுடைய அட்ரஸ் அனுப்பணும், இல்லை நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும், ஒரு என்கொயரிக்கு ரிப்ளை பண்ணணும், இல்லை இன்னும் லாட் ஆஃப் திங்ஸ், பேமெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தேங்க்யூ மெசேஜ், அது மாதிரி நிறைய வந்து நான் ரிப்ளைஸ் எழுதி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ எனக்கு யாருக்காச்சும் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ ஜஸ்ட் கோ டு தட் சாட். இப்போ நான் வந்து ஆசிஃபா எடுத்துக்கிறேன், பிகாஸ் ஷி இஸ் நோன் டு மீ, டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் என்ன பண்ணுவேன், இங்கே போயிட்டு இந்த பேக்லாஷ் ஜி அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ வந்து கூகுள் புக்கிங் நான் ஒரு சின்ன நேம் கொடுத்துருக்கேன். நான் இங்கே போயிட்டு இங்கே பாருங்க, அவங்க ஆர்டர் போட்ட உடனே அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் என்னோட லிங்க் போயிடுச்சு. ஓகே, ஸோ அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட காலண்டரில் போய் கிளிக் பண்ணி அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை போட்டுக்குவாங்க. எனக்கு நோட்டிஃபிகேஷன், என்னோட காலண்டரில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஐ டாக் டு ஹர் அண்ட் தென் அட் த ஃபிக்ஸட் டைம் அண்ட் டூ இட். ஓகேவா? இல்லை அவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? இது மாதிரி என்னோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பணும் அப்படின்னா, என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்பணும் அப்படின்னா ஜஸ்ட் ஐ கிளிக் இட், சென்ட் இட். ஓகே, if it is really wonderful, can you just clap your hands? உங்களுடைய சிக்னல் கொடுங்களேன், clap hands கொடுங்க. So I know that people are listening, active இருக்காங்க, sharing some valuable information. எனக்கு ஒரு இது கிடைக்கும். ப்ளீஸ் ஒரு கிளாப் கொடுக்கலாம், இல்லை ஒரு வாவ்னு டைப் பண்ணலாம். You can show your appreciation. Oh, thank you very much. Super, Daniel. Thank you, sir. Thank you, Arunachalam. Very good. Social Pro, Satyam. Thank you very much. Fantastic. Deccan Polymer கேட்டிருக்கீங்க. Is it possible only in WhatsApp business? Yes, this is possible. Quick replies எல்லாம் வந்து only in WhatsApp business தான் possible, sir. நார்மல் வாட்ஸ்அப்ல இருக்காது அதெல்லாம். Super. Thank you. Wow. So just imagine, no, in 5 minutes or 10-15 நிமிஷத்துல நான் என்னோட கஸ்டமர்ஸோட ப்ராடக்ட்டை நான் ஷேர் பண்ணிட்டேன். அவங்க அதை பார்த்துட்டு உடனே அவங்க ஆர்டர் போட்டாங்க. நான் அவங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். எனக்கு பேமெண்ட் அனுப்புறதுக்கு ஒரு லிங்க் டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டேன். சிம்பிள், ஃபாஸ்ட். ஸோ எனக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆச்சு? நான் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நான் வாட்ஸ்அப் பிஸ்னஸோட இந்த குயிக் ரிப்ளைஸ்ங்கிற அந்த ஆட்டோமேஷன் டூல் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட நிறைய விஷயங்களை நான் இங்கே பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் தி குயிக் ரிப்ளைஸ். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு,
லேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே லேபிள்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். ஐ கோ டு த லேபிள்ஸ். லேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்கொயரி யாரெல்லாம் என்கொயரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணேன்னா இவங்கெல்லாம் என்கொயரி பண்ணியிருக்காங்க. ஓகே, எனக்கு நான் ஃபாலோ யாருக்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஜஸ்ட் கிளிக் இட். ஓகே, ஸோ இது மாதிரி நான் என்னோட டீம் மெம்பர்ஸ்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், இல்லை என்னோட கம்யூனிட்டிகிட்ட பேசணும், என்னுடைய கஸ்டமர்ஸ்கிட்ட பேசணும், இல்லை என்ன பர்டிகுலர் ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட் மட்டும் பேசணும் அப்படின்னா அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் லேபிள் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி பார்க்கணுன்னா நான் அவங்கள மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ என்னோட சிஆர்எம்னு ஒரு டூல் ஒன்று வச்சிருக்கேன். அதை பற்றி பேசணும்னா இவங்கள்ட்ட பேசணும். இதுங்கெல்லாம் என்னோட சிஆர்எம் கஸ்டமர்ஸ். வாட்ஸ்அப்லேயே ஒரு சிஆர்எம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் லேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய ட்ரைனிங்க்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி ஐ எம் கிரியேட்டிங் லேபிள்ஸ். ஸோ அங்கே வந்து ஒவ்வொரு கஸ்டமரையும் வந்து நான் லேபிள் பண்ணி வச்சிருக்கேன். நான் எங்கே பண்ணுறேன் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்பில் போகிறேன். ஓகே, ஐ வில் கோ டு எனி. ஓகே, இங்கே யாரும் புதுசாக இருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் கலெக்ட் இட் ஹியர். ஓகே, இப்போ நான் எங்களுக்கும் லேபிள் கிரியேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லேபிளில் சார்ட்னு இருக்கும். ஓகேங்களா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சின்ன ஒரு ஆரோ மார்க் மாதிரி காமிக்கும். இது உங்களோட வாட்ஸ்அப் மொபைல்லையும் இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோல்ட் பண்ணி லாக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே போனீங்கன்னா என்னோட லேபிள்ஸ் எல்லாமே காமிக்கும். நான் இப்போ அவங்க வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் புட்டிங் இட் அஸ் என்கொயரி. ஓகேவா, நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் லேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இவங்க என்கொயரிங்கிற லேபிளில் வந்துட்டாங்க. நான் இங்கே லேபிளில் போய் பார்க்குறேன் என்கொயரியில் யார் யாரெல்லாம் பண்ணணும். இப்போ யார் யார் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இந்த இன்னைக்கு பண்ணவங்களும் வந்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக லேபிளில் வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஐ கேன் கேட்டகரைஸ் மை நீட். அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய இன்னும் குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக குரூப்பாக வந்து எனக்கு சொன்னேன் ஏற்கனவே சொன்ன ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது. வேர் பீப்புள் கேன் என்னோட குரூப்போட டேட்டா அவங்க எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால நான் லேபிள் வச்சிருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் ப்ரைவேட், ஒரு என்னோட ப்ரைவேட் குரூப் மாதிரி. என்னோட நம்பர்ஸ், என்னோட குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் இந்த இப்போ பாருங்க, இப்போ என்னுடைய ஃபாலோ அப்பில் 61 பேர் இருக்காங்க. இந்த 61 பேர் ஒருத்தருக்கு பற்றி இன்னொருத்தருக்கு தெரியாது. எதுவுமே they cannot see who is other in the follow upங்கிறது யாருங்க அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையாக ஒரு லேபிள்ங்கிற ஒரு சிஸ்டம் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஹெல்ப்ஸ் எஸ்பெஷலி ஸ்மால் பிஸ்னஸஸ் லைக் அஸ். ஸோ இது 3 தான். கேட்லாக் ஒன்று, குயிக் ரிப்ளேஸ் ஒன்று, லேபிள்ஸ் ஒன்று. ஹோப் ஐ கவர்டு தி மேஜர் பார்ட். வேற எதுவும் இருக்கா? ஓகே, அடுத்தது சேனல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். சேனல்ஸ் ஓகேங்களா. இப்போ சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சேனல்ஸ் ஓகேவா, ரொம்ப டாப்பாக இருந்தீங்கன்னா அவங்க சேனல்ஸ் வந்து நம்ம சர்ச் பண்ணியே பார்க்க முடியும். இப்போ ஒரு நியூஸ் சேனலோ இல்லை வந்து என்னுடைய என்ன சொல்றது, ஒரு செலிபிரிட்டியோட சேனலோ, உதாரணத்துக்கு யார் செலிபிரிட்டி இப்போ ரீசெண்டாக கமல்னு வச்சுக்கோமே, இங்கே பாருங்க ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹலோ somebody was talking. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் சர்ச் சேனல். அதாவது உங்களுக்கு இது ஒரு இன்னொரு மீடியம் ஆஃப் ப்ரொமோட்டிங் அபவுட் யுவர் பிஸ்னஸ், அட்டெண்டிங் டு லார்ஜ் கம்யூனிட்டி. நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உங்களுக்கு வந்து சர்ச் பண்ண முடியும். ஆர் பெய்டு ஒரு சிம்பிள் பேமெண்ட் கொடுத்து கூட நீங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ண முடியும். யூ கேன் கிரியேட் அ சேனல். போயிட்டு நீங்கள் ப்ளஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சேனல் கிரியேட் பண்ண சொல்லணும். ஓகேங்களா, இங்கே போயிட்டு உங்கள் ஒரு நேம் கொடுத்துட்டு நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அண்ட் இதில் என்னென்ன இருக்குது, 30 நாளோட உங்களோட ஹிஸ்ட்ரி தெரியும், பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, பியூட்டி என்னன்னா யார் எல்லாருமே உங்களை பார்க்க முடியும். நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது. ஸோ யார் வந்திருக்காங்கிறது வந்து தெரியாது. எக்ஸப்ட் பீப்புள் ஹூ ஹவ் சேவ்டு. நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணி ஃபோனில் சேவ் பண்ணிக்க வச்சோம்னா அவங்களோட ஃபாலோவர்ஸும் தெரியும். தங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு உங்களோட சேனலை ஃபாலோ பண்ண முடியும்.
ஓகேங்களா? ஸோ இது ஒரு யூனிக். ஆனா நல்லா இருக்கு. வேர் ஐ வாண்டட் டு சி கோ டு தி கம்ப்ளீட் பெரிய மார்க்கெட். நான் ஒரு நாலேஜ் மட்டும் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த யாருன்னு தெரியாம அவங்க வந்து வருவாங்க. அந்த சேனலை பார்த்து அவங்க ரிப்ளை பண்ண முடியும். தே கேன் நான் போடுற போஸ்ட்டுக்கு அவங்களுடைய என்ன பண்ண முடியும், தே கேன் ரிப்ளை டு மீ. உதாரணத்துக்கு என்னோட பிஸ் ஆட்டோங்கிற இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கலாம். என்னுடைய பவர் பிங்க நான் ஒரு இதில் வச்சிருக்கேன். நான் இதுக்கு ரிப்ளை பண்ணணும்னா ஐ கேன் ரிப்ளை. இங்கே பாருங்க, கீழே நான் ரிப்ளை பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஐ கேன் சென்ட் ரியாக்ட் டு தேம், ஐ கேன் ஃபார்வர்ட் இட் டு தேம். ஓகேங்களா? நான் எங்களுக்கு வந்து நான் ரியாக்ட் பண்ணுறேன்னா என்னோட ரியாக்ஷன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஈவன் ஐ திங்க் சாரி கம்யூனிட்டியில் ஐ கேன் ரிப்ளை, சேனலில் ரிப்ளை பண்ண முடியாது, நான் ரியாக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லை சார், என்னோட கஸ்டமரோட என்னோட கம்யூனிட்டியோட என்னோட மெம்பர்ஸோட நான் என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, யூ கிரியேட் அ கம்யூனிட்டி ஹியர். கம்யூனிட்டியில் போனீங்கன்னா, ஓகேங்களா, கம்யூனிட்டியில் அவங்க போடுற நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு மட்டும் உங்களோட கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ண முடியும். நீங்கள் ப்ராடக்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெலிட்டஸ் கம்யூனிட்டி டெவலப் பண்ணுங்கன்னா அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண முடியும். ஐ கேன் சென்ட் அ மெசேஜ் டு தெம், ஐ கேன் ரிப்ளை டு தெம். ஓகே, this is a basic difference between the channel and the community. Community people can interact with you. Channel on the people can see you and you cannot see them until this you save the number. மற்றபடி இதெல்லாமே பண்ண முடியும். இங்கே இன்ட்ராக்ட் பண்ணணும், கம்யூனிட்டி வந்து நான் பண்ணுறேன்னா, ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிராண்டிங் பெருசாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு கம்யூனிட்டியை ஃபாலோ கிரியேட் பண்ணுங்க அண்ட் என்கரேஜ் யுவர் பிஸ்னஸ். ஐ ஹோப் ஐ கவர்டு ஆல்மோஸ்ட் ஆல். I think can we go for question and answer session, ma'am, or any other thing which is missing? Okay, fifth point வந்து ஆன்சர் போயிடலாம் சார். எஸ், இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் வந்து ஏஐ டூல் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். மெட்டா, ஃபேஸ்புக் மெட்டா வந்து அவனே ஒரு மெட்டான்னு ஒரு ஏஐ டூல் கொடுத்துருக்கான். இட்ஸ் நாட் வெரி பர்ஃபெக்ட், பட் ஐ திங்க் யூ ஷுட் எக்ஸ்ப்ளோர் இட். இது வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இங்கே லேப்டாப்பில் எனக்கு காமிக்காது, பட் என்னுடைய இதில் காமிக்கும், நார்மல் வாட்ஸ்அப்பில் என்னோட காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக யூல் சி ஒன் அந்த ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் ஒரு டிக் ஒன்று கிடைக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய சாட் மீன்ஸ் சாட் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் ஹியர். மெட்டா ஏஐக்கு போயிட்டு நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இங்கே. ஓகேங்களா? உதாரணத்துக்கு greeting for new school opening. What is coming in my mind, I'm typing it because I've not prepared anything for this. நான் greeting மெசேஜ் கொடுக்குது, இல்லப்பா எனக்கு வந்து ஒரு போஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்றேன். உடனே ஜஸ்ட் ஐ டைப் imagine greeting for new baby something. Okay, பேக்லாஷ் கொடுத்துட்டு இமேஜின் கொடுத்துட்டு நீங்க வந்து சார் சார் உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு சார். now is it okay? yes sir. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், பேக்லாஷ் கொடுத்துட்டு இமேஜின் டைப் பண்ணிட்டு greeting for new babyன்னு கொடுத்த உடனே ஒரு போஸ்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணிடுச்சு எனக்கு. ஓகே, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க இங்கே டீட்டெயில் கொடுக்குறீங்களோ, இந்த இடத்துல இமேஜின்கிற இடத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்குள்ள ஒரு அருமையான ஒரு போஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு அருமையான ஒரு போஸ்டர்ஸ் வந்து செகண்ட்ஸ்ல ரெடியாகி வந்துடும். which you can always use it for your own business. வணக்கம் சார். சாரி சார், உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகல லாஸ்டா நீங்க பண்ண சார். ஓகே சாரி ஆக்சுவலி சார். நான் I got it. நான் ஆக்டிவ் விண்டோ கொடுக்காம ஐ கேவ் திஸ்
application window. So I think that is the reason. ஒரு நிமிஷம் இருங்க. Okay. Yeah. Now, am I visible now? எஸ் சூப்பர் சார். என்னோட ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? எஸ் சார். எஸ் ஓகே. நான் இங்க மெட்டா ஏஐன்னு ஒரு இங்க ரெட் கலர்ல இங்க பாருங்க ப்ளூ கலர் ஒரு சின்னதா ஒரு டாட் ரவுண்ட் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே ஒரு ஸ்கிரீன் இப்போ இது மாதிரி ஒரு ஸ்கிரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். இல்லை இப்போ நார்மலாக இது போனீங்கன்னா இங்க இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் கிளிக் பண்ண உடனே இங்கே வரும். மெட்டா ஏஐன்னு ஒரு இருக்கு. திஸ் ஏஐ பை மெட்டா வந்து அதாவது வாட்ஸ்அப் காரனே வந்து ஒரு ஏஐ டூல் கொடுக்குறான். மெட்டா ஏஐன்னு ஒன்று கொடுக்குறான். இங்கே போயிட்டு நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு வந்து மணி 4 ஆச்சு. இப்போ வந்து ஒரு பஜ்ஜிக்கு ஒரு ரெசிபி கேட்பேன் எனக்கு. இங்க பாருங்க, பஜ்ஜி பாப்புலர் இந்தியன் ஸ்நாக். ஹியர் இஸ் a simple recipe. இன்கிரீடியன்ட் என்ன, அது என்னென்ன இன்கிரீடியன்ட் வேணும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ரெசிபி எனக்கு வந்துருச்சு. ஓகே, நான் என்ன பண்றேன், இல்லப்பா இதோட எனக்கு ஒரு போட்டோ எனக்கு கொடு அப்படின்னு சொல்றேன். ஓகே, இமேஜின் பஜ்ஜி வித் ஹாட் டீ. பசிக்குது இல்லையா? இஸ் இட் மை ஸ்கிரீன் இஸ் விசிபிள் டு யூ? எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? எஸ் சார், தெரியுது சார். ஓகே, இப்போ நான் இமேஜின் ஒரு பஜ்ஜி வித் இதுன்னு போட்டோன்னே அது ஒரு ஓகே, இட்ஸ் நாட் வெரி பர்ஃபெக்ட், பட் வேணா ஒரு ஹாட் டீ கப்பும் ஒரு இதுவும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேணும் ஸ்நாக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அருமையான ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்க திரும்பி நிறைய டிசைனர் தேட வேணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்திருக்கு, நிறைய ஏஐ டூல்ஸ் வந்திருக்கு. இதை யூஸ் பண்ணுங்க. இது வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயும் வந்துருச்சு, இந்தியாவில் கிடைக்குது. ஒரு சில கண்ட்ரீஸ்ல இன்னும் இதெல்லாம் இன்னும் லான்ச் பண்ணலை. பட் இந்தியா இஸ் டாப் இன் வாட்ஸ்அப் யூசிங் ஃபியூச்சர் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது டாப் இருக்க வேர்ல்டுலேயே. நமக்கு அடுத்த கண்ட்ரி வந்து நம்மளோட இதில் வந்து கிட்டத்தட்ட பாதி 50% இருக்காங்க. ஒரு 80 கோடி மக்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஐ திங்க் 35-40 crores தான் வர்றாங்க அதுக்கு அடுத்த இருக்க கண்ட்ரி. ஸோ அவ்வளோ ஹியூஜ் கேப்பில் ஆல்மோஸ்ட் 100% டிஃப்ரென்ஸில் நம்ம வந்து லீடிங்கில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய ப்ராடக்ட் இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து நிறைய கொண்டு வராங்க. இதுல தமிழ் கூட ஒர்க் பண்ணதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஐ நீட் டு ட்ரை தட். ஸோ இது மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. பர்ப்ளெக்ஸிட்டி நான் ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பத்தி ரிசர்ச் பண்ணணும், இல்லை ஒரு பர்டிகுலர் ஐட்டம் பத்தி நான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அது கொடுத்தேன்னா கரண்ட்ல என்னென்ன இருக்கோ வெப்சைட்ஸ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ கரண்ட் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து கொடுத்துரும். அதே மாதிரி இது வந்து வாட்ஸ்அப் மாஸ்டரி. இன்னொரு இது எடுத்துடுறேன், உங்களுடைய இன்ஸ்டாலையும் வந்து ஒரு ஏஐ டூல் இருக்கு. ஓகே, இன்ஸ்டால ஒரு ஏஐ டூல் இருக்கு, அதே மெட்டா ஏஐ. ஏன்னா மெட்டாவோட குரூப் தான் அதுவுமே. வாட்ஸ்அப் இன்ஸ்டா ரெண்டுமே, வாட்ஸ்அப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் இது மூணுமே ஒரே கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ், 3 ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மெட்டா ஏஐ வந்து 3லேயுமே அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்க அதை போய் யூஸ் பண்ணி பாருங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் வருது. இன்னும் நிறைய பிஸ்னஸஸ் ஸ்மூத்தாக அதிகம் செலவு இல்லாம உட்கார்ந்த இடத்துல பிசினஸ் பண்ணக்கூடிய நிறைய டூல்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. We are also working on lot of tools like this. Hope I covered almost everything. Okay. Something I missed. Chat ledo. Yeah. We'll go to this thing, ma'am. Question and answer. எஸ் சார், மெம்பர்ஸ் உங்களுக்கு யாராச்சும் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 1 by 1 நம்ம சார் வந்து அந்த கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். எத்ரியாஸ் சம்பத்குமார் சார் ஃப்ரம் கோயம்புத்தூர். சொல்லுங்க சம்பத் சார். வணக்கம் சார். சார் இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டட் சாட் வைக்கிறோம்ல சார்,
ஆட்டோமேட்டட் ரிப்ளைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த இப்போ பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க, டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி அனுப்புறோம். பட் பை டிஃபால்ட் அவங்க வந்து இன்கேஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, யூ ஜஸ்ட் டைப் எஸ் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் போகணும். டைப் நோன்னா இந்த இன்ஃபர்மேஷன் போகணும். அவங்களுக்கு ரிப்ளைவா போகணும். அந்த மாதிரி செட் பண்ண முடியுமா சார்? இட்ஸ் பாசிபிள் சார். அதுக்கு வந்து ஒரு தனி சாஃப்ட்வேர் வேணும். மெட்டா இஸ் நாட் அலோவிங் us டு இன்டர்ஃபேஸ். ஏன்னா வந்து அந்த ஒன் டு ஒன் அந்த என்கிரிப்ஷன் இருக்கிறதுனால அவன் வந்து எங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுக்குறதில்ல. பட் Okay. அதை வந்து எங்களுடைய லேப்டாப்லயோ அந்த கம்ப்யூட்டர் ப்ரௌசர்ல நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்க என்னுடைய இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்க. என்னோட லேப்டாப் எப்பவுமே ஆன்ல இருக்கு. 24/7 சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் 18 ஹவர்ஸ் அது ஆன்ல இருக்கு லேப்டாப். இப்போ எனக்கு வந்து என்னோட நம்பருக்கு வந்து யாராச்சும் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாங்கன்னா உடனே ஒரு என்னோட கேட்லாக் உங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி அது மாதிரி பேங்க் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணுற மாதிரி இட்ஸ் ஆல் பாசிபிள். அது வந்து நாங்கள் வந்து சாட் போர்ட்னு சொல்லுவோம். இது வந்து அவைலபிள் இருக்கு சார். இது பண்ண முடியும். பட் இது வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக வாங்கணும். 3 விதமாக பண்ணலாம் சார். 2 விதமாக பண்ணலாம். ஒன்று எங்களை மாதிரி ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறவங்கள்ட்ட வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா நீங்கள் வாட்ஸ்அப் உங்களோட மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி எதுவும் எனக்கு தெரிஞ்சு வரல. ஒன்லி லேப்டாப் பிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. இல்லைன்னா அஃபிஷியலா இல்லை சார் நான் 24/7 கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் கோ ஃபார் அஃபிஷியல் ஏபிஐ. அங்கே நீங்கள் வந்து இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அது வந்து பெய்டு சர்வீஸ். மெட்டாலேருந்து நாங்கள் ஏபிஐன்னு சொல்லி ஒரு இது வாங்கி டூல் வாங்கி நாங்கள் பிளாட்ஃபார்ம் வச்சு டெவலப் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. பட் இட் ஒர்க்ஸ் 24/7. இப்போ நிறையா நீங்கள் பார்த்துக்கலாம். ஜியோவாக இருக்கட்டும், பாரத் கேஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வித்தவுட் எனி இன்டர்வேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். கேஸ் டிப்பிங், பேங்க் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே இப்போ நிறையா வந்துருக்கு. உங்களோட மொபைல் ரீசார்ஜ் இது எல்லாமே அதெல்லாம் பண்ணுறாங்க, நிறையா பண்ணுறாங்க. 24/7 இட் ஒர்க்ஸ். ஸோ அது பண்ண முடியும் சார். இட்ஸ் பாசிபிள். சார் அது வந்து காஸ்ட் வைஸ் அப்படின்னா என்ன டிஃப்ரென்சஸ் வரும் சார்? நமக்கு நார்மலாக இப்போ ஒரிஜினல் பிளாட்ஃபார்ம் போகும்போது நமக்கு இஃப் பாசிபிள் உங்களுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ப்ரைஸே சொல்லலாம்ல சார்? சார் மெட்டா வந்து நான் வந்து மெட்டாவோட சார்ஜஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து என்னோட சார்ஜஸ் வந்து அதாவது பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் 2 இருக்கு. 2 மெட்டாவோட, அதாவது மெட்டா கம்பெனிக்கு நீங்க பே பண்ண வேண்டிய சார்ஜஸ். ரெண்டாவது நாங்க அந்த சர்வீஸ் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சார்ஜஸ் 2 இருக்கு. இந்த மெட்டாவோட சார்ஜஸ் ஐ வில் ஷேர் வித் யூ பிகாஸ் இட்ஸ் யூனிவர்சலி அவைலபிள். இது வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் இந்தியாவில் தான். கிட்டத்தட்ட 80 காசு ஒரு மெசேஜுக்கு 24 ஹவர்ஸ்க்கு சார். ஒரு மெசேஜ் இப்போ நீங்கள் வந்து எனக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ 5 மணிக்கு கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணாலும் ஒரு 80 காசு சார்ஜ் பண்ணுவாங்க சார். ஒரு மெசேஜ் வாங்கினாலும் சரி, இல்லை 50 மெசேஜ் போனாலும் சரி, நம்ம 2 பேருக்கு நல்லா கம்யூனிகேட் பண்ணுறது 80 காசு சார்ஜ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் பர் நம்பர் சார், பர் பர்சன். ஆமாம் சார். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, நாளைக்கு வந்து ஒருத்தர் பக்கத்தில் இருக்க செந்தில் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு அவருக்கு கம்யூனிகேஷன் நான் 80 காசு பே பண்ணணும். யார் பே பண்ணணும்னா நான் நீங்க என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா, அதாவது நீங்க என்கிட்ட என்கொயரி போடுறீங்க, பேங்க் டீடைல்ஸ் அனுப்புங்க, நீங்க என்னோட கஸ்டமர் இருக்கு, பேங்க் டீடைல்ஸ் அனுப்பி எனக்கு என்கொயரி போட்டீங்கன்னா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன் அப்படின்னா நான் வந்து மெட்டாக்கு வந்து 80 காசு பே பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். Is there any setup fees sir as a initial payment அந்த மாதிரி? இனிஷியல் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபீ இருக்கு சார். அதாவது மெட்டா வந்து இதுக்கு சர்வீசஸ் கொடுத்தாலும் மெட்டா வந்து எங்களை மாதிரி டெவலப்பர்ஸ் வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு டெவலப்பர்ஸ் வந்து அந்த டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து வி பை சர்வர் 24/7 சர்வர் பண்ணுற சர்வர் மெட்டாவோட இந்த ஏபிஐ எல்லாம் எடுத்து இன்டெகிரேட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ப்ராடக்டோட என்கொயரியாக இருக்கட்டும், இல்லை ஈவன் எல்லாமே கம்ப்ளீட்லி சம் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் டூயிங் கம்ப்ளீட் ஆட்டோமேஷன். உங்களோட 90% ரிப்பீட்டட் டாஸ்க் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணியே கொடுத்துட முடியும். ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நிறைய அதில் சேட் ஜிபிடி, ஏஐ எல்லாம் நிறைய இன்டெகிரேட் பண்ணி கொடுக்குறோம். வேர் கஸ்டமர் வாண்டட் தட் கைண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இது பண்ணும்போது நிச்சயமாக நாங்கள் பண்ண முடியும். we are also doing it சார். அது பண்ணுறோம். Yes sir. Thank you so much. Thank you sir. சார் ஆர்சின்னு ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். சார் ப்ளீஸ் சார் உங்க क्वेश्चन கேட்கலாம் சார்.
குட் ஈவினிங் சார், கேக்குதுங்களா? கேக்குது சார். எஸ் குட் சார், ஈவினிங் இட்ஸ் சார். ஆடிபிள் சார். சார் இப்போ நம்மளோட எம்ப்ளாயிஸ்க்குன்னு எடுத்தோம்னா எல்லாத்துக்குமே அஃபிஷியல் நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். அப்படிங்கிறப்ப அஃபிஷியல் வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட் தான் அவங்க வச்சிருப்பாங்க. ஓகே. அப்படிங்கிறப்போ நம்ம கம்பெனிக்குன்னு சொல்லி சிங்கிள் எஃபி பேஜ் அண்ட் லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்கும். எஸ் சார். இப்போ நம்ம பிசினஸ் வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட்குள்ள போறோம் அப்படின்னாலே அது டைரக்டா மெட்டா வெரிஃபைடுன்னு சொல்லி ஒரு பேக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே மெட்டாவோட பேஜுக்கு ரீடைரக்ட் ஆமா சார். அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாத்தோட 10 பிசினஸ் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லயும் ஒரு சிங்கிள் ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்க முடியுங்களா? இட் ஷுட் பி பாசிபிள் சார். அது ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது சார். அதுல ஓகே ஓகே சார். இட் ஷுட் பி பாசிபிள். இல்ல மெட்டா பிசினஸ்ல போயிட்டு நீங்க வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வேணும்னு சொன்னீங்க அட்டாச் பண்ணலாம். ஷுட் பி ஓகே பாசிபிள். யா. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ராஜீவ் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். அவங்களோட கொஸ்டின் கேட்கலாம் சார். குட் ஈவினிங் சார், கேக்குதுங்களா? குட் ஈவினிங் ராஜு சார், சொல்லுங்க. சார் என்னன்னா நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல இருக்கிறேன். ஓகே. எனக்கு என்னங்க சார், இப்போ இந்த வாட்ஸ்அப்ல வந்து எப்படி நாங்க அதர் கண்ட்ரிஸ் பயர்ஸ்ல நாங்க பார்க்கலாம், அதாவது எப்படி அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணலாம், அவங்க வந்து எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணலான்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும் சார். எக்ஸ்போர்ட்ல பொறுத்த வரைக்கும் மை எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஜென்ரலா மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப அதிகமா விரும்புறது இல்லை. தே ப்ரிஃபர் இமெயில் கம்யூனிகேஷன். எஸ்பெஷலி ஒரு பெரிய கார்பரேட்டுக்கோ இல்லை வந்து ஒரு எங்களை மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கோ இது பண்ணும்போது தே ப்ரிஃபர் ஒன்லி திஸ் வாட் யூ கால் இமெயில் கம்யூனிகேஷன். இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு தான் வந்து ரொம்ப வாட்ஸ்அப். பட் இது வாட்ஸ்அப் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷனுங்கிறதுனால மேபி அப்பாயின்மெண்ட் சீக்கிங் அந்த மாதிரி பண்ணலாம். லீட் ஜென்ரேஷன், அதாவது நான் வந்து இங்கே இருக்கிற என்னோட ப்ராடக்ட்டுக்கு எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பல்க் வாட்ஸ்அப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். போத் அஃபிஷியல் அண்ட் இன்னும் கிரே ஏபி ரெண்டுலையுமே கிடைக்குது. கிரே அக்கௌண்ட்ஸ்லையும் கிடைக்கும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அவங்களோட நம்பர்ஸ் கிடைக்குதுன்னா நீங்கள் நம்பர்ஸ் வாங்கி பண்ணலாம். அதுக்குண்டான டூல்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற டூல்ஸ் இருக்கு. இதுவும் இருக்கு சார் நம்மகிட்ட. பல்க் வாட்ஸ்அப்பிங் பண்ணுறதும் இருக்கு. அனுப்பி அவங்களோட இமெயில் ஐடி வாங்கினதுக்கு இமெயில் எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே சார். வாட்ஸ்அப்ல வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் தானே சார்? இப்போ ஒரு இத்தனை டாலர் சொல்லி நாங்கள் ப்ரொமோட் பண்ணலாம்ல, அப்படி பண்றதால எதுவும் பெனிஃபிட் கிடைக்குமா? அதாவது அதர் கண்ட்ரீஸுக்கு நாங்கள் அதை ப்ரொமோட் பண்றதால? நிச்சயமாக நிச்சயமாக. நீங்க பெய்டு அஃபிஷியல் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு அந்த பெய்டு இதுக்கு மெட்டா வெரிஃபைடு அக்கௌண்ட் வாங்கிட்டு பெய்டு பண்ணிடுங்க. அப்போ பண்ணும்போது உங்களுடைய இதை வந்து நம்பர் யாரும் பிளாக்கும் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலி நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா மாதிரி கிடையாது. அவங்க தங்களோட பிரைவசியை ரொம்ப இது பண்ணுவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம அது லைட்டாக பிரீச் பண்ணா கூட அவங்க வந்து கேஸ் போட்டு நம்மளை பிளாக் பண்றது அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதனால வந்து உங்களுடைய ப்ரொமோஷன் பிஸ்னஸ் உங்களோட சின்ன ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து மேபி ஐம் நாட் ஷுர் அபவுட் இட், பட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிகேட் பண்ணலாம். உங்களோட வெப்சைட்டுக்கோ இல்லை உங்களோட இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணுறதுக்கோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். இது பண்ணிட்டு தென் யூ கேன் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் உதாரணத்துக்கு நாங்கள் மெட்டால என்ன பண்ணுவோம்னா அஃபிஷியல் ஏபிஐ வாங்கி ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் பற்றி சொல்லி இது இன்ட்ரெஸ்ட்னா யூ ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபார்ம் அப்படி சொல்லி ஒரு வெப் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருவோம். வாட்ஸ்அப்லேயே அந்த ஃபார்ம் இருக்கும். அவன் இன்னொரு வெப்சைட்டுக்கு போயெல்லாம் ஃபில்அப் பண்ணணும் அவசியம் இல்லை. அது கிளிக் பண்ணாலே அவனோட வாட்ஸ்அப்லேயே ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். அதில் அவன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட என்கொயரி உங்களோட ஷீட்டுக்கு வந்துடும். கூகுள் ஷீட்டில் இதெல்லாம் பண்ணுறான். இந்த மாதிரி பண்ண முடியும். இட்ஸ் பாசிபிள் சார். இட்ஸ் பாசிபிள் டு டூ இட். பட் அது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேருந்து கலப்பிங்க, அவங்களோட நம்பர் எப்படி எடுப்பீங்கிறது தான் முக்கியம். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து இப்போதைக்கு வந்து ஃபோன் நம்பரில் தான் போகுது. நாங்களும் பல வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு இமெயில் ஆப்ஷனும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இமெயில் லாகினும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அது லான்ச் பண்ணிட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா மேபி அவங்களோட இமெயில் ஐடிக்கு டைரக்டா கம்யூனிகேட் பண்ண முடியும். சிஆர்எம்மும் அண்ட் இதுவும் ஏற்கனவே சாஃப்ட்வேரோட சேர்க்க முடியுமா? புதுசா வாங்கிக்கிறோட கேட்டு சொல்லுங்க மேடம். எஸ் ஜெயராமன் சார் ஏதோ சொன்னீங்க. சார் ஜெயராமன் சார். சார் வணக்கம் சார். மேடம் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ஜெயராமன் சார். கேக்குது சார், சொல்லுங்க. நான் வந்து சார் ஏற்கனவே நம்ம டிஜிட்டல் மெம்பர், ரொம்ப வருஷமா டிஜிட்டல் இதுல கத்துக்கிட்டு வர்றோம். இப்பதான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப நாளா இது பண்ணி அப்புறம் கடைசியில இங்க லோக்கல்ல ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கோம். ஆனா பட் அது வந்து அக்கௌண்ட்ஸ் இந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷனோட இல்லது. இப்ப நீங்க வாட்ஸ்அப் மாஸ்டர்ஸ்னு ஒண்ணு இது பண்றீங்க.
ஆமா உங்க இது தனி, அவங்க இது தனியா, இல்ல ரெண்டையுமே ஒரு ஆள் இணைக்கிறதா எப்படி சார்? சார் அவங்க தனி சாஃப்ட்வேர்னா விண்டோஸ் பேஸ்ட் சாஃப்ட்வேரா சார், பிசி பேஸ்ட் சாஃப்ட்வேரா இல்ல வெப் ஆமா பேஸ்ட்? சார், அது என்ன சாஃப்ட்வேர்னு தெரியல, பையனுக்கு தான் தெரியும். சரி, பட் இது வழியா தான், இமெயில் வழியா தான் உள்ள போய் லாக் ஆகுறோம். ஓகே ஓகே ஓகே, ஐ காட் இட். அப்போ இது வந்து வெப் பேஸ்டு சாஃப்ட்வேர் சார். நீங்க வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேபி இஃப் யூ ஷேர் தட் உங்க டீட்டெயில் நீங்க வேணா ஷேர் பண்ணுங்க. மேடம் பர்மிஷன் இருந்தால் என்னோட நம்பர் கொடுக்கலாமா? நான் மேபி ஐ ஜஸ்ட் ஒர்க் ஆன் த எஸ் இல்ல சார், நான் கடைசியில நம்பர் எங்க வந்து சார் இது கேட்டா கொடுத்துறேன் சார். உங்க நம்பர் எஸ் வந்து எஸ் ஷேர் பண்ணிடுறோம். ஓகே மேடம் கேளுங்க, தே வில் ஷேர் த நம்பர் டு மீ. நீங்க எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க சார். நான் பார்த்துட்டு ஓகே என்ன ஃபீஸிபிலிட்டி இருக்குங்கிறது நான் சொல்லிடுறேன். பண்ண ஓகே, முடியும். நன்றி சார், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. சார் தேங்க்யூ சார். சார் சுந்தர் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். உங்க கொஸ்டின் கேளுங்க சார். Hello, sir. Can you hear me? எஸ் சார், கேளுங்க எஸ் சார். எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் ஐ எம் Business. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம கேட்லாக்ல இப்போ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டு ஆஃப்டர் ஒரு 1 ஓகே மந்த்துக்கு வந்துட்டு கழிச்சு அந்த கஸ்டமர் வந்து கேட்குறப்ப நம்மகிட்ட அது டிஸ்கன்யூ ஆகுது அப்படின்னா நம்ம அதை நம்மக்குள்ள இருந்து ஓகே ரிமூவ் பண்ணிடுவோம். பட் நம்ம சென்ட் பண்ணது அவங்களுக்கு அவைலபிலிட்டியா இருக்குமா இல்லை இருக்காதா சார்? சார். நீங்க உங்க ப்ராடக்ட் அவைலபிள் இல்லைன்னு சொன்னோன்னா உடனே ஹைட் ஐட்டம்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல பாத்தீங்கன்னா காமிக்கும், ஹைட் ஐட்டம் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹைட் ஐட்டம் காமிக்காது, வராது. அவங்களுக்கு வந்து எரர்னு காமிக்கும். இந்த பேஜ் வந்து கிளிக் பண்ணாங்கன்னா, இப்போ நீங்க ஹைட் பண்ணிட்டீங்க, நேற்று முந்தானத்தை ஹைட் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு நான் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா வந்து அவங்களுக்கு அந்த பேஜ் எரர்னு சொல்லி காமிக்கும். ஸோ அப்படிதான் வரும். இட் மே நாட் ஷோ இட் கம்ப்ளீட்லி. உங்களோட அப்டேட் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக அங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ அது காமிக்காது சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். எஸ் எஸ் ஹலோ சார், சார். தேங்க்யூ சார். யா மேம், இன்னொரு ஒரே ஒரு டவுட் மேம். சார் எஸ் சார், கேக்குதுங்க? கேளுங்க சார். எஸ் சார், பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல வந்து நம்மளால கம்யூனிட்டி கிரியேட் பண்ண முடியுங்களா? இட் ஷுட் பி பாசிபிள் சார். என்னால பண்ண முடியல. எனக்கு அந்த கம்யூனிட்டியே காமிக்கல. போனோம் அப்படின்னா நியூ குரூப் அப்படின்னு இருக்கு. கம்யூனிட்டிஸ்ல போனோம் அப்படின்னா இருக்கக்கூடிய கம்யூனிட்டில ஆட் ஆயிருக்கிறதா பார்க்க முடியுது. நியூ கம்யூனிட்டி நம்மளால கிரியேட் பண்ண ஓகே, இப்போ முடியல. லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். சப்போஸ் என்ன பண்ணுங்க சார், ஒரு டெம்பரரி என்ன பண்ணுங்க, மைக்ரேட் பண்ணிக்கங்க. நார்மல் வாட்ஸ்அப்ல இன்னும் கம்யூனிகேட் பண்றது, கம்யூனிட்டி கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு இது கொடுத்துருக்கான். 2 விதமா பண்ணலாம். ஒன்று வந்து நீங்க அங்கே போயிட்டு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டி உங்களுடைய இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டி அத்தாரிட்டி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஸோ ஓகே சார். அந்த மாதிரி பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணி பிஸ்னஸ் அன்இன்ஸ்டால் பண்ணி நார்மல் வாட்ஸ்அப் போட்டுட்டு திரும்பி அங்கேயே கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிட்டு திரும்பி இங்கே வந்தீங்கன்னா அங்கே ஓகே. கம்யூனிட்டி வந்துடும். அப்படி இல்ல அப்படின்னா இன்னொரு பர்சன் அவங்க நார்மல் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிட்டு ஓனர் ஆக்சஸ் நம்ம எடுத்துக்கிட்டா அப்படின்னாலும் அதுவும் ஓகே தானே எஸ், சார்? அதுதான் சொன்னேன் முதல்ல, அதுதான் சொன்னேன். ஓகே ஓனர் சொன்னேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் சுந்தரின்னு ஒரு மேம் வந்து அவங்க சத்யம் ஆக்ரோ கிளினிக்ல இருந்து கேட்டிருக்காங்க சார் ஒரு கொஸ்டின். என்னோட ஃபோன் கான்டாக்ட் கஸ்டமர் மட்டும்தான் எங்களோட ப்ராடக்ட் அண்ட் ஆஃபரை வியூ பண்ண முடியுமா, இல்ல நியூ கஸ்டமருக்கு எங்களோட ப்ராடக்ட்ஸை ரீச் பண்ற ஆப்ஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார். ப்ளீஸ் சாரி, கொஸ்டின் கேட்கல, திரும்பி கேளுங்க. சார் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோட ஃபோன் கான்டாக்ட்ல வந்து கஸ்டமர்ஸ் மட்டும்தான் அவங்க ப்ராடக்ட் அண்ட் ஆஃபரை வியூ பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார். இல்ல புது கஸ்டமருக்கும் அது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சார். நீங்க சாட் யார் பாக்ஸ்ல கூட அவங்க ஷேர் பண்ணாலும் கேட்டிருக்காங்க. சார்ஜுக்குள்ள பார்க்குறேன். எஸ். நீங்க யார் கூட உங்களோட ப்ராடக்ட்ஸ் கேட்டலாக ஷேர் பண்ணாலும் அவங்க பார்க்க முடியும் மேடம். வெதர் இஸ் நியூ நம்பர் ஆர் வேற நம்பரா இருந்தாலும் இது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸ்டேட்டஸ் தான் பார்க்க முடியாது ஒழிய, ஸ்டேட்டஸ் அண்ட் முன்னாடி ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அது மட்டும் தான் பார்க்க முடியாது. மற்றபடி ப்ராடக்ட் நீங்க வந்து அவங்க என்கொயரி போட்டிருக்காங்க, நீங்க ஷேர் பண்ணணும்னா எங்களோட கேட்டலாக பார்க்கலாம். there's no restriction on this. Answer the question. எஸ், தேங்க்யூ சார். மெம்பர்ஸ் உங்களுக்கு வேற யாருக்கும் கொஸ்டின் எதுவும் கேட்கணுமா? மேம் அகைன் ஒய்எஸ்கே ஹியர். எஸ் ஒரு சார், எஸ். சார் இப்போ அந்த நம்ம ப்ளூடிக் வருது இல்லை சார், வெரிஃபைடு மெட்டா வெரிஃபைடு வருது இல்லை சார்? எஸ் சார். அது வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணி வாங்கணுமா சார்? அதுக்கும் சார்ஜஸ் பே பண்ணுமா நம்ம?
சார் இது லான்ச் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. ஒரு மாசத்து டைம்குள்ள நாங்க வந்து பெட்டா வெரிஃபைடு சிக்னல் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம். யூ நோ தட் பெட்டா இஸ் நாட் மேக்கிங் மணி பை நம்மளோட கம்யூனிகேஷனால மணி சம்பாதிக்கிறது இல்லை. அதனால இது இப்போ வந்து என்ன பண்ணிட்டான்னா ஒரு பெய்டு வெர்ஷனாக கொண்டு வந்துட்டான். ஸோ யூ ஹேவ் டு பே ஆல்மோஸ்ட் ஐ திங்க் மந்த்லி அரௌண்ட் 800 rupees ஏதோ சொல்றான் இன்னைக்கு இப்போதைக்கு ரீசெண்டாக. அஃப்கோர்ஸ் இஸ் கிவிங் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஃபார் தட். மெட்டா வெரிஃபைடு வரும்போது உங்களோட அது குயிக் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் கிடைக்குது, ஏதாச்சும் பிரச்சனை குயிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, அதெல்லாம் நிறைய கிடைக்குது. ஒரு ட்ரஸ்ட் சிம்பிள் கொடுத்துட்றான். ஸோ மக்களுக்கு வந்து புது கம்யூனிகேட். ஸோ இட்ஸ் ஒர்த் இஃப் யூ ஆர் பில்டிங் எ பிராண்ட் கோ ஃபார் மெட்டா வெரிஃபைட். நவ் இட்ஸ் பெய்ட் வெர்ஷன். முன்னாடி வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷனாக இருந்துச்சு இது. யூ கேன் அப்ளை இட் அண்ட் கெட் இட் வித் இன் அ மந்த். அஃப்கோர்ஸ் தே டூ லாட் ஆஃப். அப்போ வந்து நிறைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பிரிண்ட் மீடியாவில் என்ன இருக்கு, என்ன பற்றி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி பிக் பிராண்ட் இஸ் அவைலபிள். இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு நல்ல பெரிய பிராண்டாக இருக்குன்னா தே ஆர் கிவிங் தட் மெட்டா வெரிஃபைட் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க முடியும். பாசிபிள். ஓகே 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 சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் தேங்க்யூ சார். சார் ராஜ்குமார்ன்றவங்க வந்து சாட் பாக்ஸ்ல ஹவு கேன் வி சேவ் மை லீட்ஸ், அதாவது கான்டாக்ட்ஸ் ரிசீவ் பண்ணும்போது அவங்களோட வாட்ஸ்அப்ல அவங்களோட லீட்ஸ் எந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. சூப்பர். இது லேபிள்ஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ல லேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்க சார். வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ல லேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்க. அவங்க யார் வந்திருக்காங்க என்னங்கிறது நம்ம வந்து லேபிள்ஸ்ல பார்த்து கிரியேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி. நான் அப்படிதான் நான் பண்றேன். எனக்கு யாராச்சும் கஸ்டமர்ஸ் புதுசாக என்கொயரி கேட்டாங்க, தெரிஞ்சவங்க மூலமா வராங்க, இல்லை என்னோட பெய்டு என்னோட கேம்பெயின் மூலமா வராங்க அப்படின்னா ஜஸ்ட் புட்டிட்டு அந்த லேபிள் இவங்க இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருக்கேன். பட் மேனுவலி ஆல்சோ ஐ டூ இட். அப்படி பண்ணிட்டு இருக்கேன். யூ கேன் யூஸ் தட் லேபிள் ஃபங்க்ஷன். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ராஜ்குமார் சார், எஸ் சார் தேங்க்யூ. புரிஞ்சுதுங்களா? இது எனி ஃபர்தர் டவுட்ஸ் ஆன் தட்? ஈஸியா பண்ணலாம் ராஜ்குமார் சார். நீங்க ஈஸியா பண்ணலாம். இப்போ என்னோட ஸ்கிரீன் சார் நீங்க பேசுறது கேட்கல சார். கேக்குதா? இப்போ கேக்குது சார். எஸ் சார். யா இப்போ பாருங்க, நான் வந்து எனக்கு ஒருத்தர் யாராச்சும் கான்டாக்ட் பண்ணிருக்கான்னு உதாரணத்துக்கு ஒரு நிமிஷம். not able to scroll down. Yes. இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்க, இந்த நம்பர் வந்து நான் சேவ் பண்ணலை. ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக வந்த உடனே இப்போ உதாரணத்துக்கு இவர் எடுத்துக்கலாம். இவங்களும் சேவ் பண்ணுறேன். ஓகே. வாட் ஐ டூ இஸ் ஜென்ரலி நான் போயிட்டு இங்கே லேபிள் சாட்டில் நான் இது லேபிள் எடுத்துடுறேன். ஸோ ஜென்ரல் அவங்க தங்களோட ப்ராடக்ட் பற்றி ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஃபாலோ இட் வித் மாதிரி என்கொயரி வந்திருக்குன்னா நான் அவங்க அந்த நம்பரை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லேபிள் சார்ட்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்க. லேபிளை கிளிக் பண்ணுங்க, என்கொயரியில் போட்டுருங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே போயிட்டு நான் திரும்பி நான் இங்கே எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நான் லேபிளை கிளிக் பண்ண உடனே இங்கே போய் பார்த்துக்கலாம். இந்த நம்பருக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகேங்களா? இங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஆட் கான்டாக்ட்ஸ் கொடுத்து உங்களோட நோட்ஸ், நீங்கள் நோட்ஸ் வேணும் நோட்ஸ், அதை உங்களை பற்றி ஒரு கஸ்டமர் பற்றி ஏதாச்சும் ஒரு பர்த்டே பற்றி டீட்டெயில்ஸு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இங்கே நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும், சேவ் கான்டாக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் சேவ் பண்ண முடியும், லேப்டாப்பில் சேவ் பண்ண முடியாது, மொபைலில் வரும். மொபைல் யூ கேன் சேவ் இட் அண்ட் யூஸ் இட் சார், பண்ண முடியும். Hope I answered that question. Any other questions available? சார் கேட்டிருக்காங்க, சத்யம் கிஷான் கேர் அவங்க கேட்டிருக்காங்க, இஸ் இட் பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ரெகுலர் வாட்ஸ்அப்ல இருந்து நம்ம பேக்கப் எடுத்து பிசினஸ் வாட்ஸ்அப் மாத்த முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார். Yes, very much possible. Very much possible.
நீங்க இந்த மாதிரி வர்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஆர் கமிங் டு டூ இட்னா நீங்க தயவு செஞ்சு முதல்ல வந்து ஒரு கம்யூனிட்டி ஏதோ அந்த சேனல் ஏதோ கிரியேட் பண்ணி வச்சுங்க, அதுல கிரியேட் பண்ணிக்கோங்க. எந்த இமெயில் ஐடியில இருந்து நீங்க லாகின் பண்ணிருக்கீங்கன்னு அதை பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்புறம் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து பேக்கப் பண்ணிக்கோங்க முதல்ல. ஓகேங்களா? ஓகே, பேக்கப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா பேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தென் யூ இன்ஸ்டால் தி வாட்ஸ்அப் பிஸ்னஸ். அதில் போயிட்டு இந்த பழைய நம்பரை நீங்க போட்டுட்டு நீங்க வந்து போடும்போது செலக்ட் பண்ண உடனே கேட்கும், உங்களுடைய ரெஸ்டோர் பண்ணுமான்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், பேக்கப்பை ரெஸ்டோர் பண்ணுமான்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து நீங்க வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. இட் வில் டேக் சம்டைம்ஸ் இட் டேக்ஸ். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கும். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்லோவாக ரெஸ்டோர் ஆகிடும். உங்களோட கான்வர்சேஷன் அப் டு டேட் லாஸ்ட் என்ன பேக்கப் எடுத்தோம் அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்துடும் சார். இட்ஸ் பாசிபிள் டு டூ தட். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சத்ரி சார், சொல்லுங்க சார். சார், இப்போ நம்ம ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் போட்டு நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம் இவ்வளோ நாளாக. கஸ்டமர்ஸோட காண்டாக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அதை நம்மளோட ப்ராடக்ட்டு நாங்கள் வந்து ரெண்டல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பில்டிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் ரெண்டல் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அது வந்து ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் தான் பண்ணுறோம். இப்போ அதுக்கும் கம்யூனிட்டியில் போட்டு பண்ணுறதுக்கும் என்ன அட்வான்டேஜ் இருக்குது சார்? ப்ராட்காஸ்ட்ல என்னன்னா சார், உங்களுக்கு மெயினா வந்து ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ப்ராட்காஸ்ட். ஏன்னா ப்ராட்காஸ்ட்ல உங்களோட கஸ்டமர் நீங்க அவங்களோட நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்க கஸ்டமர் உங்க நம்பர் சேவ் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுடைய மெசேஜஸ் போய் ரீச் ஆகும். இவன் 200-300 பேருக்கு நீங்க மெசேஜ் போட்டாலும் யார் உங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய மெசேஜஸ் போய் சேரும். ஓகேங்களா? ஸோ ப்ராட்காஸ்ட் இஸ் நாட் அ வெரி வைஸ் ஆஃப். நம்ம 300 பேருக்கு 400 பேருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோம். பட் ஆப்வியஸ்லி நிறைய பேர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50% தான் என்னோட மெசேஜ் போய் ரீச் ஆயிருக்கு. ஐ எம் டெல்லிங் தி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். அப்படிதான் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ப்ராட்காஸ்டிங். இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த பல்க் வாட்ஸ்அப்பிங் சொல்லிட்டு ஒரு டூல் இப்போ மார்க்கெட் அவைலபிள் இருக்கு. இப்போ நாங்கள் கொடுக்குற டூல்ஸ் வித் சிஆர்எமோட ஃபங்க்ஷனோட கொடுக்குறோம். வாட்ஸ்அப்லேயே சிஆர்எமோட ஃபங்க்ஷனை சேர்த்து கொடுத்துறோம். சின்ன ஆட்டோமேஷன்லாம் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி டூல்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிள் பல்க் வாட்ஸ்அப்பிங் சொல்லிட்டு அதில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, அண்ட் கமிங் டு யுவர் செகண்ட் பார்ட் ஆஃப் தி கொஸ்டின், கம்யூனிட்டி வந்து ஏன்னா அவங்க வந்து வாலண்டியர் ஜாயின் பண்ணுறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் அவங்க ஆட் ஆயிடுவாங்க. ஸோ உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே போயிடும். ஸோ கம்யூனிட்டி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் சார். அது ப்ராட்காஸ்டோட கம்யூனிட்டி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். குரூப் ஒன்று போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவலாக நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு போக முடியாது. அங்கே உங்களோட குரூப் 1-2 குரூப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம், ஒவ்வொருத்தராக ஆட் பண்ணிக்கலாம். அதில் செகண்ட் ஆப்ஷன். எஸ் சுந்தர் சார், சொல்லுங்க சார். சார், கஸ்டமர்ஸ் வந்து வேற வேற லெவல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம குரூப்பா பண்றதில்ல. அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி பல்க் வாட்ஸ்அப் தான் ஒரே ஆப்ஷன்ல பண்ற மாதிரி இருக்குது. இப்போ ஆமா, நீங்க 100% அவங்க ஆட் ஆவாங்களா அப்படிங்கிறது தெரியல. குரூப்ல இல்ல, நீங்க கம்யூனிட்டிக்கு கூப்பிடுங்க, கம்யூனிட்டில ஆட் பண்ணுங்க. அவங்கள கம்யூனிட்டில ஆட் பண்ணா நிறைய பேர் கம்யூனிட்டி பாக்குறது இல்லை. இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா 20-25 கம்யூனிட்டி இருக்கு. எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியல. ஸோ அதுக்காக தனியா நான் இவங்களை ஃபாலோ பண்ண முக்கியமானவங்களை மட்டும் தனியா ஒரு லேபிள் கம்யூனிட்டிலாம் கிரியேட் பண்ணி ஒரு லேபிள் தனியாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் லேபிள் அதிகமாக யூஸ் பண்றேன். அது நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்னோட ஆப்ஷன் நீங்க கொடுக்கறது. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சார், சுந்தர் சார் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க சார். சார் நீங்க கேட்கலாம் சார். சொல்லுங்க சுந்தர் சார், சொல்லுங்க சார். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி இருக்க கஸ்டமர் நம்ம கிட்ட என்கொயரி கேட்டிருந்தாலோ இல்ல நம்மளோட ஆல்ரெடி கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாலும் நம்ம ரிப்ளை பண்றோம். ஓகே, புதுசா ஒரு கஸ்டமர் லீட் எடுக்கிறதுக்கு எப்படி சார் எதுவும் ஆப்ஷன் இருக்கா? புதுசா கஸ்டமர் ரிப்ளை பண்றதுக்கா? லீட் இருக்குன்னு புரியல சார். அதாவது இப்ப நம்ம இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்றோம் இல்ல பூஸ்ட் பண்றோம் அப்படின்றா அதை பார்த்து உள்ள வர கஸ்டமருக்கு நம்ம ரிப்ளை கொடுத்துட்றோம். அவங்கள வந்துட்டு நம்ம ஆர்டர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அது தவிர்த்து நம்மளோட புது கஸ்டமர் வெளியில இருந்து நம்மள யாருன்னு தெரியாம இருக்கவங்களுக்கு நம்மளோட அட்வைஸ் பண்ணி அவங்கள உள்ள கொண்டு வர்றதுக்கு எதுவும் லீட் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு? அதுதான் இருக்கா சார். வாட்ஸ்அப்ல அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் இல்லையா? உங்களுடைய ஸ்டேட்டஸையோ உங்களுடைய ப்ராடக்ட்டையோ நம்மளோட அது வந்து சொல்லுங்க கஸ்டமர்ஸ் லீட் கொடுக்குமா?
எஸ் சார். உங்களுடைய நீங்க வந்து அவன் சொல்லணும். நீங்க போயிட்டு அங்க போய் என்னோட டார்கெட் கிளையன்ட்ஸ் இந்த ஏரியால இருக்கிறாங்க. இத்தனை கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள எனக்கு இருக்கிறவங்க கொடு. இல்ல இந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் கொடு. அப்படின்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஆட்னு சொல்லி இருக்கு, மெட்டா ஆட்னு சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து நீங்க அது பண்ணீங்கன்னா அங்க வந்து புது புது கஸ்டமர்ஸும் உங்களோட ப்ராடக்ட் கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். இட்ஸ் பெய்டு சர்வீஸ். அது வந்து கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டான காசு நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை நீங்க பே பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். அது வேலெட்ல நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் பக்கத்துல இருக்க யாரும் டிஜிட்டல் ஏஜென்சிஸ் அவங்க சொன்னாங்கன்னா தே வில் ஏபிள் டு ஹெல்ப் யூ ஆன் திஸ். மேபி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு டீட்டெயில் செஷன் கூட இதில் வச்சுக்கலாம் சார். தேங்க்யூ. ஓகே ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மெம்பர்ஸ் உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் டவுட் எஸ் கேட்கலாமா? சார். கேளுங்க ஆ சார். சார் Yes, sir. சார் இப்போ ப்ரீவியஸா வந்துட்டு நம்ம அந்த நியூ லீட் கொண்டு வரதுக்கு வாட்ஸ்அப்லயே வந்து ஃபேஸ்புக் அட்வர்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா சார்? ஆமா சார். இப்போ அந்த அட்வர்டைஸ் பண்ணோம் அப்படின்னா அது டைரக்டா வந்து மெட்டா ஆட் அக்கௌண்ட்டுக்கு தானே சார் டைரக்டா இருக்கும்? ஆமா 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 ஓகே. இப்போ ஆட் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகிறது வந்து நம்மளோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல எல்லாம் டிஸ்ப்ளே ஆகும். கிளிக் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்ல வருவாங்க. அப்படிதானே? எஸ் சார். எக்ஸாக்ட்லி. ஓகே. அப்போ பேமெண்ட் வந்து நம்ம ஆட் அக்கவுண்ட் நார்மலா மெட்டாவோட ஆட் அக்கவுண்ட் இருக்கும்ல, அதுல இருந்து தான் நம்மளுக்கு டெபிட் ஆக ஆரம்பிக்கும். ஆமா அந்த வேலெட்ல தான் நீங்க ஓகே சார். போட்டுருக்கணும். ஓகே சார். பட் இப்போ நான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல போய் அட்வர்டைஸ் கொடுக்காம நார்மலா என்னோட மெட்டா ஆட் அக்கவுண்ட்டுக்குள்ள இப்ப நான் இருக்கேன். ஆட் அக்கவுண்ட்ல இருந்து நம்ம நார்மலா மெட்டா கேம்பெயின் ரன் பண்றப்ப ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் நம்ம டார்கெட் பண்ணி நம்ம கேம்பெயின்ஸ் மூவ் பண்ணுவோம்ல. ஆமா சார். அந்த ரெண்டையும் சேர்த்து வாட்ஸ்அப்லயும் கொண்டு வர மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்குங்களா? அந்த மாதிரி அந்த இதை வந்து இங்க கொண்டு வர மாதிரியா சார்? அந்த மாதிரி பேக்வர்ட் இன்டெகிரேஷன் கேக்குறீங்க? ஆமா. எப்படி இப்போ நார்மலா இப்போ நம்ம ஃபேஸ்புக்ல வந்து நம்ம யூசர்ஸ் வந்து ஸ்க்ரால் பண்றாங்கன்னா நம்மளோட ஆட்ஸ் வருது இல்ல சார்? ஆமா ஆமா. அந்த மாதிரி யூசர்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க அப்படின்னா அந்த சினாரியோல நம்மளோட ஆட்ஸ் எதுவும் உள்ள வர்றதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்குங்களா? I don't check that, but it could be backward integration. நாங்க முன்னாடி கேட்டிருந்தோம் டிஸ்கஷன் உட்கார்ந்தப்போ. இது பண்ணிக்கான தெரியல. நான் செக் பண்ணிட்டு I let you know sir. Sure sir. Thank you. சார் தேங்க்யூ சார். மெம்பர்ஸ் உங்களுக்கு இந்த மீட்டிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத உங்களோட வீடியோ ஆன் பண்ணிட்டு உங்களால ஷேர் பண்ண முடியுமா? இப்போ ஒரு 2 லைன்ஸ்ல அது சாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Yes ma'am, I'll do that. Yes. Yes sir. Thank you. Syed sir, extremely very good informations நிறைய ஷேர் பண்ணீங்க. நான் வந்து ஆக்சுவலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுவோம், ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக போவோம், எங்காவது ஒரு இடத்துல ஹெல்ப் ஆகிடுவோம். ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது? ஈவன் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அரேஞ்சிங் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் லேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஈஸியஸ்ட் திங் தெரிஞ்சிருந்தது, பட் யூஸ் பண்ணலை. இப்போ பார்க்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், இந்த நம்ம கேட்லாக்ல வந்து நம்ம வீடியோஸ் ஆட் பண்ணலாங்கிறது இன்னைக்கு தான் தெரியும் சார். சீரியஸாகவே இதுக்கு முன்னாடி இமேஜஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம வீடியோஸ் ஆட் பண்ணலாங்கிறதே தெரியல. அது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் ஃபர்தராக நீங்கள் உங்களுக்கு நிறைய மென்டர்ஷிப் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டிஜிட்டல் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். மிக்க நன்றி. உண்மையிலே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம், ஆனால் யூஸ் பண்ணதில்லை. அதுக்காக தான் இந்த அடிக்கடி அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறது. அகைன் தேங்க்ஸ் ஃபார் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் பிரிங்கிங் திஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு மக்கள் கஸ்டமர்ஸ் கொண்டு வந்தாங்க. நிறைய கேள்விகள் கேட்டாங்க. நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன். சில கேள்விகள் இருந்தது. இன்னும் என்ன பெட்டரா பண்ண முடியும்? நிச்சயமா இன்னொரு செஷன் ஒரு சிஆர்எம் எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற, வாட்ஸ்அப்லேயே ஒரு சிஆர்எம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம நிச்சயமா இன்னொரு நாள் இடம் சொல்லுங்க. மிக்க நன்றி. நிறைய ஆட்டோமேஷன் பண்ண முடியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மெம்பர்ஸ் வேற யாராச்சும் நீங்க உங்களோட ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? உங்க வீடியோவை ஆன் பண்ணிட்டு சொல்லலாம் சார். எஸ் சார். ஜெயராம் சார். ஜெயராமன் சார். எஸ் சார், ப்ளீஸ் சார். வணக்கம் மேடம். வணக்கம் டிஜிட்டல் அண்ட் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஜெனரலா நம்மள சாதாரண ஆளை கூட ஒரு
டிஜிட்டல் துறையில பிசினஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி அனுப்பிட்ட தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸும் சேர்மன் ஜே.கே. முத்து, சங்கீத் மேடம் எல்லாருமே வந்து அதை இப்போ எல்லாம் படிச்சுட்டு காலேஜ் போய் கத்துக்கிற வேண்டிய விஷயத்த எங்களை மாதிரி சாதாரண ஆளு கூட பயன்படும்படி சொல்லி கொடுத்தாங்க. பயன்படும்படி இந்த டிஜிட்டல் அமைப்பு எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்து இவ்வளவு விஷயம் இருக்காங்கிறது சார் இப்ராஹிம் சார் சொன்னாங்க. அது ரொம்ப நிறைய விஷயங்கள் இதா இருக்கு. ஆனா நான் என்னன்னா நாங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்ப வந்து இன்டகிரேஷனை பத்தி நிறைய ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆயிருக்கு. இப்போ சிஆர்எம் வாங்கினா ஃபேஸ்புக்கு இதெல்லாம் டேட்டாவும் ஒன்னா பண்றது பெரிய இதா இருக்கு. அதுக்குள்ள முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நன்றி டிஜிட்டல், நன்றி சேர்மன் சார் அண்ட் சங்கீதா மேடம் அண்ட் நீங்க ஸ்பீக்கர் நல்லா எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ so much சார். தேங்க்யூ ஜெயராமன் சார். தேங்க்யூ. மெம்பர்ஸ் உங்களோட ஃபீட்பேக் எதுவும் கொடுக்குறீங்களா வேற யாரும்? மேடம் சுந்தர் ராஜசேகர் ஏதோ டவுட் கேட்டிருக்காரு. இஸ் தேர்? என்ன சிராஜாக் தேங்க்யூ சார். சார் அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு சார். நம்ம முன்னாடி இது லாஸ்ட் செஷன் பேசினது தான் சார். யா ஓகே. ஓகே தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ சார். சார் நீங்க டிஜிட்டல் சார் இப்ராஹிம் சார். மேடம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆச்சு. ஐ நாட் ஏபிள் டு ஹியர் யூ ப்ராப்பர்லி. சார் எஸ் தேங்க்யூ சார். சார் இன்னைக்கு எங்க டிஜிட்டல் மெம்பர்ஸ் நீங்க நிறைய பேருக்கு நிறையவே இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், அதுல உள்ள ஃபியூச்சர்ஸ் நம்ம எவ்வளவு யூஸ்ஃபுல்லா பிசினஸுக்காக கொண்டு போகணுன்றத ஒன் அண்ட் ஒன்னா பிபிடிலையும் சரி ப்ராக்டிக்கலாவும் சரி நிறைய சொன்னீங்க. அது எங்க மெம்பருக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க டிஜிட்டலுக்கு எங்களுக்காக நீங்க இத ப்ரெசென்ட் பண்ணதுக்கும் சரி சார், நீங்க மென்டரா வந்ததுக்கும் ரொம்பவே தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே நன்றி டிஜிட்டல் அகைன் ஃபார் கிவிங் திஸ் இன்ட்ரெஸ்ட்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ பேரோட கிட்டத்தட்ட 70 பேர் ஆல்மோஸ்ட் 2வது செஷன் வரைக்கும் இருந்தாங்க. 55 பேர் இதுக்கு இருக்காங்க. மிக்க மன நிறைவா இருக்கு. மக்கள் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வாங்குறது, ஷேர் பண்றது. இதை பயிற்சி எடுத்த காவேரி மேடம் உங்களுக்கும் அனைவருக்கும் நிறைய கேள்விகள் கேட்டு இன்ட்ராக்ஷனாக கொண்டு போன நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். அகைன் ஒரு செஷன் ஒரு இதோட பியூட்டிஃபுல்லான செஷன் எப்படி இது கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. வில் திங்க் அபவுட் இட் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் இட். தேங்க்யூ மேம். எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மெம்பர்ஸ் நீங்க இன்னும் டிஜிட்டல்ல சில பேர் மெம்பரா இல்ல சேரணும் அப்படின்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான செஷன் வந்து இனிமேல் வரும். அதை நீங்க வந்து விர்ச்சுவலாவும் சரி பிசிக்கலாவும் நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பரா ஜாயின் பண்ணணும்னா உங்ககிட்ட என்னோட நம்பர் இருக்கு. நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மெம்பர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். இனாசி ராஜா சார் தேங்க்யூ சார். சதீஷ் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம். அனைவருக்கும் அன்பு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மெம்பர்ஸ்.